हरे कृष्ण। ओम अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते जयपताकस्वामिन्निधि नामिनि नमाचार्यपादाय निताय कृपप्रदायिनि गौरगददामदाय नगरग्रामदारिणि नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निधि नामिनि नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி தான் சயன ஏகாதசி, அந்த ஏகாதசியை நம்ம கடைபிடித்தோம். இந்த சயன ஏகாதசி அன்னைக்கு தான் பகவான் கிருஷ்ணா பாண்டுரங்கராக அவதரித்த தினம் இந்த சயன ஏகாதசி. இங்கே பண்டரிபுரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டுரங்கரை தர்சனம் பண்ணுறதுக்கு சயன ஏகாதசி அன்னைக்கு பாண்டுரங்கரை தர்சனம் பண்ணுறதுக்கு 10 லட்சம் 12 லட்சம் பேர்லாம் தர்சனம் பண்ண வருவாங்க. எங்கெங்கே இருந்தாலாமோ நடந்து வருவாங்க. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஏற்பாடே பண்ணிப்பாங்க. அந்த தர்சனம் பண்ணுறதுக்கோசரம் கவர்மெண்ட் பெரிய ஏற்பாடு, ஏகப்பட்ட கியூ இருக்கும். பல மணி நேரம் கியூவில் நின்று அந்த பாண்டுரங்கரை தர்சனம் பண்ணணும்னு சொல்லி இந்தியா முழுவதும் பக்தர்கள் வருவாங்க இந்த சயன ஏகாதசி அன்னைக்கு. அந்த சயன ஏகாதசி 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம கடைபிடித்தோம். அன்றைக்கி தான் பாண்டுரங்கர் பகவான் கிருஷ்ணா ரொம்ப கருணையோடு பாண்டுரங்கராக அவதரித்தார். நமக்கு எல்லாருக்கும் பகவானுக்கு கிருஷ்ணாவுக்கு லீலா புருஷோத்தமான்னு பெயர். எப்படி கௌரங்க மகாபிரபுவுக்கு பிரேம புருஷோத்தமான்னு சொல்கிறோம். கிருஷ்ண பிரேமை உடைய உருவகம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அதே மாதிரியே கிருஷ்ணா லீலா புருஷோத்தமா, கவர்ச்சிகரமான லீலைகள் தன்னுடைய அன்பு கலந்த பக்தர்கள் கூட செய்கிறார். கிருஷ்ணா எப்பொழுதுமே லீலைகள் தன்னுடைய அன்பு கலந்த பக்தர்கள் கூட தான் செய்கிறார். கிருஷ்ணர் மேல உன்னத அன்பு வளர்த்து கொண்ட பக்தர்கள், அவர்கள் கூட கிருஷ்ணர் தேர்ந்தெடுக்கிறார், லீலைகள் செய்கிறார். அண்ட் கிருஷ்ணா இந்த லீலைகள் ஒரு லீலை 2 லீலை இல்லை. ஏகோ தேவோ நித்திய லீலா நுரக்தோ, ஒரே பகவான் அவர் நித்திய லீலா நுரக்தோ, நித்தியமாக லீலைகள் செஞ்சுட்டே இருக்கார். ஸோ இந்த லீலைகள், அதனால் அவருக்கு லீலா புருஷோத்தமம், லீலைகள் செய்வதில் அவர் எக்ஸ்பர்ட். அண்ட் ராமச்சந்திர பகவானுக்கு ஒரு பெயர் உண்டு, மரியாதா புருஷோத்தமா அப்படின்னு. மரியாதா புருஷோத்தமா, அதாவது அவர் திரேதா யுகத்தில் இந்த கலாச்சாரம், வர்ணாசிரம கலாச்சாரம், இதை கடைபிடிப்பதில் ரொம்ப கைத்தேர்ந்தவராக இருந்தார் ராமச்சந்திர பகவான். ஸோ இவ்வாறாக பகவான் அவ்வப்பொழுது அவதரித்து பல லீலைகள் செஞ்சுட்டே இருக்கார். ஏன்னா பகவானுடைய நோக்கம் என்ன, கிருஷ்ணனுடைய நோக்கம் என்ன? கிருஷ்ணா
பிரபுபாதர் ரொம்ப அருமையாக எழுதுறார் பாகவதத்தில். கிருஷ்ணா இந்த ஜட உலகத்தை சிருஷ்டி செஞ்ச நோக்கமே என்ன அப்படின்னா, அவருடைய குழந்தைகளாகிய நாம் கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணா பகிர்முகாகனா போகவாஞ்சகரி நிகடஸ்த மாயாதாரி ஜாப்படியாதரி. ஸ்ரீல ஜெகதானந்த பண்டிட் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு நெருங்கிய பக்தர். அவர் பிரேம விவர்த்தா அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் இது எழுதியிருக்கார். நம்ம எல்லாருமே கிருஷ்ணா பகிர்முகாகனா, கிருஷ்ணா வேண்டாம்னு சொல்லிட்டு பகிர்முகா நிராகரித்துட்டு வந்தவர்கள். எதனால? போகவாஞ்சகரி, கிருஷ்ணரை தவிர்த்து அனுபவிக்கணுங்கிற இந்த ஆசையினால கிருஷ்ணரை நிராகரித்துட்டு இந்த ஜட உலகத்துக்குள்ளே விழுந்தவர்கள். அப்படி விழுந்தவர்கள் நாம் கோடிக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்தாச்சு. எவ்வளவு ஜென்மம்னு யாருக்கும் தெரியாது, கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நாம் இப்படி ஜட உலகத்தில் அனுபவிக்கணுங்கிற சுபாவத்தோடு நாம் குரல் எடுத்துகிட்டே இருக்கோம். அதனால் கிருஷ்ணா என்ன பண்ணுறார்? கட்டுண்ட ஜீவாத்மாக்களை தன் பக்கம் கவர்ந்து இழுப்பதற்கோசரம் பகவான் கிருஷ்ணா இந்த பூமியில் அவதரித்து கவர்ச்சிகரமான லீலைகள் செய்கிறார். வெரி நைஸ். ஒரு ஸ்ரீமத் பாகவதம் ஸ்லோகம், பிபந்தியே பகவத ஆத்மன சதாம் கதாமிருதம் ஸ்ரவண புட்டேஷு சம்பிருதம் புனந்திதே விஷய விதூசிதாசயம் பிரஜந்தி தச்சரண சரோருஹாந்திகம். வெரி நைஸ் ஸ்லோகம். கதாமிருதம், கிருஷ்ணருடைய கதைகள் எப்படிப்பட்டது? அமிர்தம், அமிர்தம் போன்றது. ஏன்னா கிருஷ்ணா இந்த பூமியில் லீலைகள் செய்கிறார் அப்படின்னா அது பிரபுபாதர் சொல்கிறார், கிருஷ்ணா அண்ட் அவருடைய லீலைகள், அவருடைய நாம மகிமைகள், அவருடைய தெய்வீக குணங்கள், இது எல்லாமே கிருஷ்ணருடைய தெய்வீக சக்தியை சார்ந்தது. அதனால தான் சம்பவாமி ஆத்மமயான்னு பகவத்கீதையில் நாம் படிக்கிறோம். கிருஷ்ணா தன்னுடைய தெய்வீக சக்தியின் துணை கொண்டு, ஆத்மமாயா தெய்வீக சக்தியின் துணை கொண்டு இங்கே கவர்ச்சிகரமான லீலைகள் செய்கிறார். அதனால் கிருஷ்ணருடைய கதைகள், லீலைகள் எல்லாமே தெய்வீக சக்தியை சார்ந்தது. அதனால தான் நாம் ஜென்ம கர்ம துணை திவ்யம்னு சொல்கிறோம். திவ்யம், திவ்யங்கிற வார்த்தை ஜட உலகத்தில் எந்த விஷயத்துக்குமே பொருந்தது. கிருஷ்ணருடைய கதைகள், புகழ், லீலைகள், நாம மகிமைகள், அவருடைய தெய்வீக குணங்களுடைய மகிமைகள், இது மட்டும்தான் நம்ம திவ்யங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும். ஸோ கிருஷ்ணருடைய கதைகள், லீலைகள் எல்லாமே இந்த உலகத்தை சார்ந்தது கிடையாது. அவர் கோலோக பிருந்தாவனத்தில் நித்தியமாக, நித்தியோத்சவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிரந்தரமாக இந்த மாதிரி உற்சவம். உற்சவம், உற்சவம்னா என்னது? உற்சவம் அப்படிங்கிறது ஃபெஸ்டிவல், கொண்டாட்டம். கிருஷ்ணருடைய கோலோக பிருந்தாவனத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோலோகவாசிகள் கிருஷ்ணருடைய கண் அசைவை அதை கொண்டாடுறாங்க. கிருஷ்ணருடைய புன்னகையை கவர்ச்சிகரமாக இருக்குது, அதை கொண்டாடுறாங்க. ஒவ்வொன்றும் ஃபெஸ்டிவல். ஆகும். டெய்லி அங்கே ஃபெஸ்டிவல் கோலோக பிருந்தாவனத்தில். கிருஷ்ணா, நாம் எல்லோருமே கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணரை மறந்த நிலையில் விதூஷிதாசயம் மந்திதே விஷய விதூஷிதாசயம், ஜட உலகத்தில் அனுபவிக்குங்கிற விஷய விதூஷிதாசயம், ஆசை, ஜட உலகத்தை தூய்க்க வேண்டுங்கிற ஆசையினால கிருஷ்ணரை மறந்த நிலையில் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம் அந்த கோடிக்கணக்கான ஜென்மங்களா. ஸோ நம்மளை கவர்ந்து இழுப்பதற்கோசரம் இவ்வாறாக கிருஷ்ணர் கவர்ச்சிகரமான லீலைகள் செய்கிறார். ஸோ இது எல்லாமே
தெய்வீக சக்தியை சார்ந்தது, யோகமாயாவை சார்ந்தது. நாம் செயல்படக்கூடிய விதம் எப்பொழுதுமே மகாமாயையினுடைய மேற்பார்வைக்கு உட்பட்டது. அதனால தான் கதாமிருதம்னு சொல்லியிருக்கு. கிருஷ்ணனுடைய கதைகள் அமிர்தம் போன்றது, அமிர்தம் போன்றது. அது ஸ்ரவண புட்டேஷு சம்பிருதம். ஸ்ரவண புட்டேஷுன்னு என்னது? காது துவாரம். காது துவாரம் வழியாக கிருஷ்ணருடைய அமிர்தம் போன்ற கதைகளை கேட்கிறது எப்படி? பிபந்தியே, பிபந்தியே. வெரி நைஸ். பகவத ஆத்மனஸ்வதம், ஆத்மனஸ்வதம். அதாவது கிருஷ்ணா பகவான் ஆத்மனஸ்வதம், பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானவராம். ஆத்மனஸ்வதம், பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமான பகவான். அவருடைய அமிர்தம் போன்ற கதைகளை காது துவாரம் வழியாக கேட்பது பிபந்தியே சொல்றார், குடிக்கிறதுங்கிறார். குடிக்கிறதாம். காது துவாரம் வழியாக கேட்கறது அது ட்ரிங்கிங், அந்த அமிர்தத்தை பருகுவது. பிப அப்படிங்கிற வார்த்தை பருகுவதை குறிக்கிறது. இதை யார் ஒருத்தர் செய்யறாங்களோ புனந்தி தே விஷய விதூசிதாசயம். புனந்தி நம்ம விக்கிரக வழிபாட்டில் ஃபெஸ்டிவல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா விக்கிரக வழிபாடு சமயத்தில் இந்த ஸ்வஸ்தி வச்சனம்னு ஒன்று சொல்லுவோம். ஸ்வஸ்தி வச்சனம் அதில் புனந்துமா தேவஜனாகா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புனந்துன்னு என்னது? தூய்மைப்படுத்துவது. அதே வார்த்தை இந்த ஸ்லோகத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. புனந்திட்டே விஷய விதூசிதாசலம், தூய்மைப்படுத்தப்படுகின்றார்கள். கிருஷ்ணருடைய அமிர்தம் போன்ற கதைகளை நாம் காது துவாரம் வழியாக கேட்கும்பொழுது அனுபவிக்கணுங்கிற ஸ்வபாவத்தில் நாம் தூய்மை அடைகின்றோம். அது மட்டுமல்ல, இது வெரி நைஸ். ஜீவாத்மாவுக்கு இந்த அனுபவிக்கணுங்கிற ஸ்வபாவத்தில் தளர்வு ஏற்பட்டால், தூய்மை ஏற்பட்டால், அதுதான் ஜீவாத்மாவுடைய வெற்றி. மிகப்பெரிய ஒரு பர்மனன்ட் அசெட், அது நிரந்தர சொத்து. இதுதான் நம்மளுக்கு, இந்த மாற்றம் தான் நமக்கு எல்லாருக்கும் வரணும். அதுக்கோசரம் தான் கிருஷ்ணா கவர்ச்சிகரமான லீலைகள் செய்கிறார். அப்படி யார் ஒருத்தர் இதை கேட்குறாங்களோ, பிரஜந்தி தச்சரண சரோருகாந்திகம். வெரி நைஸ். பிரஜந்தி தச்சரண சரோருகாந்திகம். கிருஷ்ணருடைய சரோருகாந்திகம்னா தாமரை, சரண தாமரை பாதங்கள். கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை பிரஜந்தி சென்றடைகின்றார்கள். கிருஷ்ணருடைய அமிர்தம் போன்ற கதைகளை கேட்கறதுனால நம்ம இன்னைக்கு ஒரு கதையை பார்க்க போறோம். கிருஷ்ணருடைய ஒரு லீலையை நம்ம பார்க்க போறோம். ஆனால் எப்படி கேட்கணும்? கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை, கதைகளை எப்படி கேட்கணும்? ஷண்வதக ஸ்ரத்தையா நித்யம். வெரி நைஸ். கிருணதஸ்சேஷ்டிதம் காலேன நாதி தீர்க்கேன பகவான் விஷதே ஹிருதி. ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஷண்வதக கேட்கணும். வெரி நைஸ். நாம் எல்லாருமே கிருஷ்ணருடைய கதைகள், புகழ் லீலைகளை எவ்வளவுக்கு அளவு ஜாஸ்தி கேட்குறோமோ அவ்வளவுக்கு அளவு நம்ம தூய்மை அடையலாம். பாருங்க, ஜீவாத்மாவுக்கு ததஸ்த சக்தின்னு பெயர். ஏன் ததஸ்த சக்தி? ஏன்னா ஜீவாத்மா ஒன்றா மாயாவை சார்ந்திருக்கணும், இல்லைன்னா கிருஷ்ணரை சார்ந்திருக்கணும். ஜீவாத்மா சார்ந்திருக்கக்கூடிய தன்மை உடையது. ஜீவாத்மா தனிப்பட்ட முறையில் சுதந்திரமாக செயல்பட முடியாது. அஃப்கோர்ஸ் ஜீவாத்மாவுக்கு ஒரு துளியூண்டு சுதந்திரம் இருந்தாலும் கூட அது தனிப்பட்ட முறையில் சுதந்திரமாக செயல்பட முடியாதாங்க. ஜீவாத்மாவுடைய இயல்பு யாரையாவது ஒருத்தரை சார்ந்து இருக்கணும். ஒன்றா நாம் மகாமாயாவை சார்ந்திருக்கணும், இல்லைன்னா கிருஷ்ணரை சார்ந்திருக்கணும். நாம் கிருஷ்ணரை பற்றி நம்ம 24 ஹவர்ஸில் எவ்வளவு மேக்சிமம் கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்கு நம்ம ஃபில்லப் பண்ணுறோமோ, நம்மளோட டைமை நிரப்புகின்றோமோ, அந்த அளவுக்கு நாம் அனுபவிக்கணுங்கிற சுபாவத்தில் தூய்மை அடைந்து கிருஷ்ணனுடைய பாத கமலங்களை சென்றடையலாம். ஆனால் நாம் கிருஷ்ணனுடைய புகழ் லீலைகளை காது துவாரம் வழியாக கேட்கலை அப்படின்னா தென் மாயாவை பற்றி கேட்க ஆரம்பிச்சிடுவோம்.
இந்த உலக விஷயங்களை பற்றி கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இது ஜீவாத்மா எதையாவது ஒன்று கேட்டாகணும், சார்ந்து தான் இருக்கு. இதுக்கு பேர் தான் ததஸ்ட சக்தி. ஸோ அப்போ மாயாவை பற்றி கேட்க ஆரம்பிச்சிருவோம், ஜட உலக விஷயங்களை பற்றி கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அது ரிசல்ட் என்ன? ரிசல்ட் வந்து நம்மளுடைய பொய் அகங்காரம் அதிகரிக்கும். நம்மளுடைய பொய் அகங்காரம், உள்ள இருக்கக்கூடிய பொய் அகங்காரம் ஸ்ட்ராங் ஆகும். நம்ம ஜட உலக விஷயங்களை பற்றி கேட்கறதுக்கு கேட்க டைம் செலவழிச்சோம்னா, அதனால கிருஷ்ணரை பற்றி தான் கேட்கணும். அது வந்து நம்மளுக்கு சாஸ்திரம் சிபாரிசு செய்கின்றது. எப்படி கேட்கணும்? ஷண்வதாக ஸ்ரத்தையா நித்தியம். நித்தியம் டெய்லி கேட்கணுமாமா கிருஷ்ணரை பற்றி கேட்கணும். ஸ்ரத்தையா பரீட்சித் மகாராஜா அப்படி தான் கேட்டார். கிருஷ்ணனுடைய புகழ் லீலைகளை அவர் வந்து துருவி கேள்வி கேட்கிறார். பரீட்சித் ராஜா சுகதேவ கோஸ்வாமிட்ட அவ்வளோ ஆர்வத்தோடு. ஸோ ஸ்ரத்தையா நித்தியம், முழு ஆர்வத்தோடு நாம் கேட்க வேண்டும் கிருஷ்ணனுடைய கதைகள், புகழ் லீலைகளை. சும்மா மேலோட்டமாக கேட்கக்கூடாதாம்மா, முழு ஆர்வம், நம்பிக்கை அதோடு கேட்கணும். அப்படிதான் பரீட்சித் மகாராஜா கேட்டார் சுகதேவ கோஸ்வாமிட்ட இருந்து. அப்புறம் பாருங்க, குணதஸ்ச ஸ்வசேஷ்டிதம். கிருணதா, இந்த கிருணந்திங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். கிருணந்தின்னா என்னது? ஏற்றுக்கொள்வது, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது. கட்டுண்ட ஜீவாத்மாவுக்கு நம்பிக்கை நமக்கு வந்து ஜட உலகத்துல தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. என்னுடைய நம்பிக்கையை தராசில் போட்டு எடை பார்த்தோன்னா, ஜட உலகத்தில் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அண்ட் கிருஷ்ணன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை ரெண்டுத்தையும் நம்ம தராசில் போட்டோம்னா, கிருஷ்ணன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை துளியுண்டு தான் நமக்கு. ஜட உலகம் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து இந்த கிருஷ்ணரை பற்றி மேலும் 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 கேட்க கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை அதிகரிக்கணும். ஸோ முழு ஆர்வத்தோடு நம்ம கேட்க வேண்டும், டெய்லி கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் கிருணதஸ்ச ஸ்வச்சேஷ்டிதம், வெரி நைஸ். ஸ்வச்சேஷ்டிதம்னா பை ஒன்ஸ் ஓன் எண்டவர், அதாவது சேஷ்டிதம்னா முயற்சி, ஸ்வச்சேஷ்டிதம்னா தன்னுடைய சொந்த முயற்சியின். ஏன்னா ஜீவாத்மாவுக்கு சுதந்திரம் இருக்குல்ல, ஜீவாத்மாவுக்கு சுதந்திரம் இருக்கு. கிருஷ்ணரை பற்றி கேட்பதுங்கிறது வந்து அது ஜீவாத்மா முடிவெடுக்க வேண்டும். தன்னுடைய சொந்த முயற்சியினால அது வந்து ஜீவாத்மா இந்த முடிவெடுக்கணும். அண்ட் குருணதஷ்ட, அந்த அந்த கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தகுதிகள், முன் தகுதிகள் என்ன அப்படின்னா, ஒன்று ஸ்ரத்தையா, முழு ஆர்வம், நம்பிக்கை அதோடு கேட்க வேண்டும். தன் குருணதஷ்ட, கிருஷ்ணருடைய கதைகள், புகழ் லீலைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். குருணதஷ்ட. இப்படி யார் ஒருத்தர் கேட்கிறாரோ இப்படி கேட்கணும். நம்ம ஜஸ்ட் செய்தி ரீதியாக கேட்கறது வந்து, ஒருத்தர் எங்கிட்ட கேள்வி கேட்டாங்க, நம்ம எப்படி கேட்கணுங்க, சொற்பொழிவுகள் இதெல்லாம் எப்படி கேட்கணும்? நாம் வந்து செய்தியை வளர்த்து கொள்வதற்கோசரம் கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் இன்ஃபர்மேஷன், செய்தியை எப்படி நிறைய யார் கேதர் பண்ணுறாங்க, வளர்த்து கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஜட உலகத்தில் மக்களுடைய சுபாவம். ஜாஸ்தி அதிகமான செய்தி யாருக்கு தெரியறது, அவர் ஃபேமஸ் ஆவார் ஜட உலகத்தில். அந்த மாதிரி இல்லை. கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை நாம் இப்படி கேட்கணும், செய்தி ரீதியாக இன்ஃபர்மேஷன் அதை கேதர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம கேட்கக்கூடாது. ஸ்ரத்தையா, குணதஷ்ச, ஸ்வச்சேஷ்டிதம், இதெல்லாம் குவாலிஃபிகேஷன், இந்த தகுதிகள். இது வந்து நம்ம ஜீவாத்மா முடிவெடுக்கணும். எஸ், கிருஷ்ணனுடைய கதைகள் வந்து இந்த உலகத்தை சார்ந்ததல்ல, அவருடைய லீலைகள் அது தெய்வீக சக்தியை சார்ந்தது, கோலோக பிருந்தாவனத்தை சார்ந்தது. எனக்கோசரம் கிருஷ்ணா ரொம்ப கருணையோடு இங்கே வந்து லீலைகள் செய்கிறார், அதனால நான் இதை பருக வேண்டும் அப்படிங்கிற அந்த முழு ஆர்வம், நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுதல். இப்படி யார் கேட்கிறாங்களோ, காலேன நாதி தீர்க்கேன, அதிதீர்க்கேன, அதுக்கு முன்னாடி நான் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதிதீர்க்கேனா
நீண்ட காலம். ந அதிதீர்கேன அப்படின்னா கூடிய விரைவில். காலேன நாதி தீர்க்கேன கூடிய விரைவில். எப்படி? பகவான் விஷதே ஹிருதி, பகவான் கிருஷ்ணா ஹிருதின் அந்த ஹிருதயத்தில் தோன்றுகின்றார். விஷதே ஹிருதி, விஷதேன புகுவதுன்னு கூட சொல்லலாம். நம்ம ஹிருதயத்துக்குள்ள புகுகின்றாராமா. யார் ஒருத்தர் இப்படி கேட்கறாங்களோ கிருஷ்ணருடைய கதைகள் புகழ் லீலைகளை முழு நம்பிக்கை ஆர்வத்தோடு, நான் கிருஷ்ணர் உடனே கூடிய விரைவில் அவருடைய ஹிருதயத்தில் தோன்றுகின்றாராம். ஸோ இப்படி ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கின்றது. பொதுவாக ஜட உலகத்தில் மனிதர்கள் அவங்களோட நம்பிக்கை இந்த உலகம் மேலே தான் ரொம்ப ஆழமான நம்பிக்கை. பக்தருடைய முன்னேற்றம்னாலே என்ன அர்த்தம்னா, நாம் ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை தளர்த்தி கிருஷ்ணர் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகரிப்பது தான் பக்தருடைய ஆன்மீக முன்னேற்றம். அந்த மாற்றம் வரணும். ஸோ ஒரு கதை நம்ம இப்போ இந்த சயன ஏகாதசி, இந்த சயன ஏகாதசி நம்ம எல்லாரும் கடைபிடித்தோம். ஸோ பகவான் பாண்டுரங்கா அவதரித்த அந்த அற்புதமான தினம். ஸோ அதனால் பாண்டுரங்கருடைய ஒரு அற்புதமான ஒரு லீலையை பார்க்கலாம்னு நினச்சிருக்கேன் நான். என்ன அப்படின்னா, பாண்டுரங்கா ரொம்ப ஏகப்பட்ட லீலைகள் செஞ்சுருக்கார். நான் ஒரு பிக்சர் பார்த்துருக்கேன். பாண்டுரங்கர் பாண்டுரங்க குடும்பம், பாண்டுரங்க குடும்பம் ஒரு பிக்சர். அதாவது பாண்டுரங்கர் பகவான் பாண்டுரங்கர் அந்த பிக்சரில் ரொம்ப உயரமாக இருப்பார். அண்ட் அவருடைய இடுப்பில் ஒரு பக்தரை அவர் பிடிச்சிட்டு இருப்பார், இடுப்பில் தோல் மேலே ஒரு பக்தர் உட்காந்துட்டு இருப்பார். அப்புறம் துக்காராம் இந்த இடது பக்கம் இடது கையில். இது பண்டரிபுரத்தில் நான் இந்த ஒரு பிக்சரை பார்த்தேன். அப்புறம் இப்படி தலை மேலே ஒருத்தர் இப்படி அவரோட உடம்பு முழுவதும் ஏகப்பட்ட அற்புதமான பக்தர்கள் அவர் பாண்டுரங்கருடைய உடம்பு முழுவதும் உட்காந்துருக்காங்களாம். அந்த மாதிரி ஒரு அருமையான பிக்சர் பாண்டுரங்க குடும்பம். ஸோ இப்படி பாண்டுரங்கர் அவரையே சார்ந்திருக்கக்கூடிய பல பல அற்புதமான பக்தர்கள் இருக்காங்க. நான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லித்தரார். சரணாகதி சரணாகதி சரணாகதின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸ் வார்த்தை. அது எல்லாரும் அதை பயன்படுத்துவாங்க, ரொம்ப ஃபேமஸ் வார்த்தை. ஆனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சரணாகதிக்கு உண்டான கொள்கைகள் 6 கொள்கைகளை நமக்கு சொல்லித்தரார், போதிக்கிறார். அதில் ஒரு கொள்கை என்ன? எக்ஸ்க்ளூசிவ்லி டிபெண்டிங் ஆன் தி மெர்சி ஆஃப் த சுப்ரீம் லார்ட். கிருஷ்ணருடைய கருணையை மட்டுமே சார்ந்திருத்தல் 100%. ஸோ இப்படிப்பட்டவர்கள் சரணாகதிகளை அடைஞ்சவர்கள். ஸோ இந்த மாதிரி பக்தர்களில் பார்க்கும் பொழுது கிருஷ்ணரையே சார்ந்திருப்பவர்கள், எல்லா சூழ்நிலைகளும் கிருஷ்ணருடைய கருணையை மட்டுமே சார்ந்திருப்பவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பக்தர் தான் அந்த கோரா கும்பர்னு. கோரா கும்பர்னு ஒரு அருமையான பக்தர். இந்த கோரா கும்பர் எப்படின்னா, பாண்டுரங்கர் மேலே அபரிமிதமான நம்பிக்கை இருக்கு. அபரிமிதமான நம்பிக்கை மட்டும் இல்லை, ஆக்சுவலி ஹோலினஸ் தவத்திரு பானுசுவாமி மகாராஜ் சொல்லுவார், ஃபெய்த் இஸ் தி ஃபேவரபிள் ஃபீல்டு ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் பக்தி விஜயம். ரொம்ப அருமையான ஒரு ரியலைசேஷன், அவருடைய ரியலைசேஷன். அதாவது தமிழில் சொல்லணும்னா, பக்தியை வளர்த்து கொள்வதற்கு சாதகமான களம் இந்த நம்பிக்கைன்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஜீவாத்மாவுக்கு, பக்தருக்கு கிருஷ்ணர் மேலே அந்த நம்பிக்கை வரணுமா, ஸ்ட்ராங் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைங்கிற தளத்து மேலே பக்தியை அமைக்க முடியும். ரைட். ஸோ இந்த கோரா கும்பர் அருமையான பக்தர். பாண்டுரங்கர் மேலே ரொம்ப அவருக்கு கவர்ச்சி, அன்பு. அப்படி இருக்கும் பொழுது இவர் ஒரு மட்பாண்டம் செய்பவர். மட்பாண்டம், குயவன். மண்பானை மண்ணை வச்சு மண்பானை செய்து அதை வியாபாரம் பண்ணி அதை வச்சு ஏதோ குடும்பத்தை அவர் நடத்திட்டு இருக்கார். இந்த கோரா கும்பர் பக்தியை பகவான் மேலே, கிருஷ்ணர் மேலே பக்தியை வளர்த்து கொள்வதற்கு ஆக்சுவலி நம்மளுக்கு ஜட ரீதியான எந்த தகுதிகளும் தேவையில்லை. ஜட படிப்போ திறமையோ இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. சிம்பிளி கிருஷ்ணரை நேசிக்க வேண்டும், கிருஷ்ணர் வேணும். ஹிஸ் ஹோலினஸ் தவத்திரு சச்சினந்தன் மகாராஜ் மாதிரி சொல்வார்,
ஜீவாத்மா வந்து விரும்பணுமாமா, எனக்கு கிருஷ்ணர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பணுமாமா, அந்த தீவிரமாக ஏங்கணுமாமா எனக்கு கிருஷ்ணர் வேணும்னு சொல்லி. அப்போதான் கிருஷ்ணர் வந்து அந்த பரிமாற்றம் செய்வார். நாம் மேலோட்டமாக எனக்கு கிருஷ்ணர் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா இந்த கிருஷ்ணர் வந்து வெயிட் பண்ணுவார். ஓகே, நீ எப்படி என்னை கூப்பிடுற, நம்ம எப்படி கூப்பிடுறோம் கிருஷ்ணரை. பிரபுபாதர் ரொம்ப அருமையாக சொல்வார், ஒரு குழந்தை அம்மாவை காணாமல் எப்படி கதறி அழுமோ, அம்மா வேணும்னு சொல்லிட்டு அப்படியே அதோட ஃபுல் ஃபோக்கஸ், அதனுடைய முழு கவனமும் அது மேலே தான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது. எனக்கு அம்மா வேணும்னு சொல்லிட்டு அப்படி அழுவுது. அந்த மாதிரிய ஒரு பக்தர் வந்து இந்த பூமியில் வந்து கிருஷ்ணரை நோக்கி அழணுமாம், எனக்கு கிருஷ்ணர் வேணும், கிருஷ்ணா நான் உங்களை விட்டுட்டு வந்ததுனால நான் ஜட உலகத்தில் எவ்வளவு துக்கங்களை அனுபவிக்கின்றேன், எனக்கு நீங்கள் வேணும் கிருஷ்ணான்னு அப்படி அழணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தர் இந்த கோரா கும்பர். இந்த கோரா கும்பர் மண்பாண்டத்தை வந்து மண்ணை பிசைஞ்சு, மண்ணை வந்து தண்ணியெல்லாம் விட்டு அதை பிசைஞ்சு தென் அதை வந்து அந்த மண்ணை வந்து பண்படுத்தணும், அப்போ தான் அந்த பானை உருவாகும். ஸோ பண்படுத்துறதுக்கோசரம் அவர் வந்து காலை வச்சு மிதிப்பாரம்மா அந்த பிசைஞ்ச மண்ணை. அப்படி காலை வச்சு அவர் மிதிக்கும் பொழுது பாருங்கள், இது வெரி நைஸ், எப்படி இருக்காங்க பாருங்கள் இவங்கெல்லாம், இவங்கள்ட்ட நம்ம பாடம் கற்றுக்கணும். எந்த செயல் செய்தாலும் அவர்கள் வந்து இங்கே கிருஷ்ணருடைய நாமங்களை பாடுறாங்க, கிருஷ்ணருடைய ஸ்மரணத்தில் ஆழ்ந்திருக்காங்க. ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு அருமையான ஸ்லோகம் வருது, தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரி ஸ்ரோதவ்ய கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ் சேச்சதாபயம். அதாவது ஜட உலக துன்பங்களிலிருந்து ஒருத்தர் வந்து விடுபடணும்னா அவர் என்ன செய்யணும், அவர் வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்கணும், கிருஷ்ணருடைய நாமத்தை பாடணும், கிருஷ்ணரை நினைக்கணும், இதை வந்து செய்யணுமா. அப்போ அது எவ்வளவுக்கு அளவு நம்ம ஜாஸ்தி செய்கிறோமோ சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம், அந்த அளவுக்கு நாம் ஜட உலக துன்பங்கள்லேருந்து நம்மளுக்கு விடுதலைன்னு ஸ்ரீமத் பாகவதம் நம்மளுக்கு சொல்கிறது. அதனால் இவர் அப்படி இல்லை, கோரா கும்பர் எப்படின்னா ஜட உலக துன்பத்திலிருந்து விடுபடணுங்கிற அப்படிங்கிற நோக்கமெல்லாம் அவருக்கு இல்லை. அவருடைய நோக்கம் கிருஷ்ணர் மேலே அன்பு, கிருஷ்ணர் மேலே பாண்டுரங்கர் மேலே அன்பை வளர்த்து கொண்ட பக்தர். அதனால் இயற்கையாகவே அவர் எப்பொழுதுமே கிருஷ்ணருடைய நாமத்தை பாடிட்டே இருப்பார். அப்போ இந்த கோரா கும்பர் வந்து இந்த மண்ணை வந்து மிதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, தண்ணி கலந்த அந்த மண்ணை வந்து அவர் அப்படி பண்படுத்துவதற்கோசரம் அப்படி காலை வச்சு மிதிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாராம்மா, அவர் பாண்டுரங்கா 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 விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கான்னு சொல்லிட்டு பாண்டுரங்களுடைய நாமத்தை பாடிட்டே இருப்பாரம்மா, கண்ணை மூடிட்டு ஃபுல் ஆழ்ந்த அந்த தியானத்துக்குள்ளே போயிடுவாராம். இதுதான் கிருஷ்ணாவும் சொல்லுவார், மத்கதேனா அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் கஜதே. எப்படி பக்தர் எப்படிப்பட்டவர், அந்தராத்மனா தனக்குள்ளே மத்கதேனா கிருஷ்ணரில் லயித்து முழு நம்பிக்கையோடு அவர் வந்து பஜதே அன்பு தொண்டு செய்கின்றார். ஸோ இது நம்ம வெளிப்புற ரீதியானதல்ல, பக்திங்கிறது வெளிப்புற ரீதியானதல்ல. ஸோ இந்த கோரா கும்பர் இப்படி அவர் விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கான்னு சொல்லிட்டு அவர் வந்து பாண்டுரங்களோட நாமத்தை பாடிட்டு அவரை வந்து அந்த மண்ணை வந்து அப்படியே மிதிப்பாரம்மா. அப்போ அவர் கண்ணை மூடிட்டு அப்படி பண்ணுவாரம்மா, எதுவுமே அவருக்கு தெரியாதம்மா, ரைட். அப்படிப்பட்ட கோரா கும்பருக்கும் அவரோட மனைவிக்கும் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக வந்து அவருக்கு குழந்தையே இல்லாமல் பாண்டுரங்கர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பாண்டுரங்கர்கிட்ட வந்து தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு பிறக்கின்றது. அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தை, அது வளர்ந்துட்டுருக்கு அவங்க வீட்டில். அப்படி இருக்கும்போது இந்த கோரா கும்பர் வந்து இப்படி ஒரு நாள் என்னாச்சு, அவர் அந்த மண்பானை உருவாக்குறதுக்கோசரம் அந்த மண்ணை வந்து மிதிக்கிறார். அப்படி மிதிக்கும் பொழுதே அவங்க மனைவி வந்து சமையல் ரூமில் அவங்க சமைச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த குழந்தை வந்து தவழ்ந்து சின்ன குழந்தை அது
தவழ்ந்து தவழ்ந்து அப்படி இந்த மண் கிட்ட வருது. ஆனால் இந்த கோரா கும்பருக்கோ விட்டல விட்டல பாண்டுரங்கான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருக்கு உலகமே மறந்து போயிடும். இதுக்கு பேர் தான் தன்னை மறந்த நிலைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். தன்னை மறந்த நிலைனா என்ன அர்த்தம்? தன்னை மறந்த நிலைனா என்னது? அதாவது தன்னுடைய ஜட இருப்பு. ஜட இருப்புன்னா என்னது? அதாவது நான் அந்த குடும்பத்தினுடைய தலைவன், இது என்னுடைய கம்பெனியுடைய, இந்த கம்பெனியுடைய மேனேஜர் நான், இது என்னுடைய வீடு, இது எல்லாமே ஜட இருப்புன்னு சொல்கிறோம். ஆனால் தன்னை மறந்த நிலைனா இந்த ஜட இருப்பையே கம்ப்ளீட்டாக மறந்து போயிடுவாங்களாம். மறந்து போய் அந்த கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவில் அவங்க ஆழ்ந்திருப்பாங்களாம். அப்படிப்பட்ட பக்தர்கள். இதுக்கு பேர் தன்னை மறந்த நிலை. இந்த கோரா கும்பர் அந்த மாதிரி ஒரு பக்தர். அவர் அதனால் இவர் விட்டல விட்டல பாண்டுரங்கான்னு சொல்லி அவர் மண்ணை அப்படி மிதிக்கும் பொழுது இந்த குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து வர்றது, அது நேராக அந்த மண்ணுக்கிட்டே வந்துருச்சு. இவருக்கு ஒன்றுமே தெரியல. இவர் வெளிப்புற ரீதியான ஒரு பக்தர் அல்ல. இவர் ஆழ்ந்திருக்கார். மத்கதேனா கிருஷ்ணரின் லயித்திருக்கின்றார். அந்த குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து மண்ணுக்கிட்டே வந்துடுது. இவர் அதுக்கு தெரியல. இவருக்கு அந்த மண்ணு மேலேயே வச்சு அந்த குழந்தைய மிதிச்சிடுறாரு. குழந்தைய மிதிச்சு 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 குழந்தை செத்து போயிடுச்சு, இறந்து போயிடுச்சு. மண்ணோட மண்ணா இறந்து போயிடுச்சு. அந்த குழந்தையுடைய கை கால், ஏன்னா சின்ன குழந்தை, ஸோ இவர் மிதிக்கிறதுனால அந்த குழந்தையுடைய கை கால் எல்லாமே கட்டாயி அது மண்ணோட மண்ணா மிக்ஸ் ஆகி அவர் வாட்டில் இவர் விட்டல விட்டல பாண்டுரங்கான்னு சொல்லி அவர் பாடிட்டு இருக்கார். கொஞ்சம் நேரம் கழித்து மனைவி பார்க்குறாங்க, குழந்தை எங்க, சின்ன குழந்தை. ஏன்னா அம்மா நேச்சுரலி பார்த்துட்டே இருப்பாங்க சின்ன குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு. ஸோ குழந்தை எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சமையல் ரூம்லேருந்து எட்டி பார்க்குறாங்க. குழந்தைய தேடுறாங்க, எல்லா இடத்துலையும் காணும். எந்த இடத்துல பார்த்தாலும் குழந்தைய காணும். குழந்தைய காணும்னு சொன்ன உடனே அவங்க அப்படி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த மனைவி பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா இந்த கோரா கும்பர் விட்டல விட்டல பாண்டுரங்கான்னு கண்ணை மூடிட்டு பாடிட்டு இருக்கார். அண்ட் அவருடைய பாதத்துக்கு அடியில் மண்ணோட மண்ணா குழந்தை சின்ன பின்னமாயிடுச்சு. கை கால்லாம் பிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சின்ன பின்னமாகி குழந்தை இறந்து போயிடுச்சு. ஸோ இவங்க கத்துறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குழந்தையே இல்லாமல் பல வருஷங்களுக்கு அப்புறம் பிரார்த்தனை பண்ணி இவங்களுக்கு இந்த ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு. அந்த குழந்தையும் இவர் இந்த விட்டல விட்டல பாண்டுரங்கான்னு பாடி அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அதனால அவங்க மனைவிக்கு பயங்கர கோபம், கத்துறாங்க, குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னு. இதை நம்ம கவனிக்கணும். நான் ஒரு தூய பக்தர் எப்படின்னா யதா ததா விததோது லம்படோ மத்பிராணநாதஸ்து சையேவனாபரா. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்த மாதிரி கிருஷ்ணர் என்ன வேணா செய்யட்டும், அவருக்கு முழு சுதந்திரம் உடையவர். நான் அவரை சார்ந்தவன், அவருடைய அடிமை. அவர் என்ன வேணா என்னை கையாளலாம், எப்படி வேணா என்னை கையாளலாம். அதனால நாம் எப்பொழுதுமே எதிர்பார்க்கக்கூடாது, எனக்கு எப்பொழுதுமே சாதகமான சூழ்நிலை தான் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. கிருஷ்ணர் சில நேரங்களில் நம்மளுக்கு சில பாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படுத்துவார். நம்மை தூய்மைப்படுத்துவதற்கோசரம், நாம் கிருஷ்ணரை நோக்கி இன்னமும் அதிக ஏக்கத்தை வளர்த்து கொள்வதற்கோசரம் கிருஷ்ணர் சில நேரங்களில் நம்மளுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துவார். ஏன்னா தேன வினா திருணம் அப்படின்னு சொல்லதி. கிருஷ்ணருடைய ஆணை பிரகாரம் ஆணை இல்லாமல் ஒரு புல்லு கூட அசங்காதம். அப்போ இந்த இவர் குழந்தை இறந்து போயிடுச்சு, மனைவி கத்துறாங்க. அண்டு மனைவியுடைய சத்தத்தை கேட்ட உடனே திடுக்குன்னு முழிக்கிறார். என்ன ஆயிடுச்சுன்னு. டைம் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் கதைக்குள்ளே போயிடுவோம். 7:37 ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இவர் கண்ணை திடீர்னு முழிக்கிறார். என்ன ஆச்சுன்னு சொன்னோன்னா அப்போதான் ஒரு வெளிப்புற சூழ்நிலைக்கே வரார். தன் மனைவி திட்டுறாங்க, கண்டபடி திட்டுறாங்க. நீங்கள் விட்டல விட்டல பாண்டுரங்கான்னு பாடி இந்த குழந்தையவே கொண்டுட்டீங்களே, பல வருடங்கள் பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு கிடைத்த குழந்தை, அந்த குழந்தையை நீங்கள் கொண்டுட்டீங்களே, விட்டல விட்டல பாண்டுரங்கான்னு சொல்லி கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மனைவிக்கு பாண்டுரங்கர் மேலே பயங்கர கோபம். என்ன பிரயோஜனம், நீங்கள் விட்டல விட்டல பாண்டுரங்கான்னு எப்போ பார்த்தாலும் பாடி என்ன பிரயோஜனம்?
நம்மளுக்கு கிடைத்த அந்த குழந்தையும் இறந்து போயாச்சு, அதை நீங்கள் கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாண்டுரங்கரை வந்து குறை சொல்கிறாங்க. பாண்டுரங்கருடைய நாமத்தை சொல்லி என்ன பிரயோஜனம், என்ன லாபம் நமக்கு, நமக்கு கிடைத்த குழந்தையும் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டுரங்கரை குறை சொல்கிறாங்க. பாண்டுரங்கரை வந்து திட்டுறாங்க. பாண்டுரங்கரை திட்ட ஆரம்பித்த உடனே கோரா கும்பருக்கு தாங்க முடியல. உடனே அவர் கம்பு எடுக்கிறார். கம்பு எடுத்துட்டு தன்னுடைய மனைவியை வந்து துரத்துறார் அடிக்கிறதுக்கு. பாண்டுரங்கரையா நீ திட்டுற, என்னுடைய பகவான், என்னுடைய பிரியமான பகவான், ஆத்மனஸ்வதான், பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமான பகவான் கிருஷ்ணா. ஸோ என்னுடைய பாண்டுரங்கரையா நீ குறை சொல்ற, என்ன தாங்க முடியாது. ஸோ இவர் வந்து அந்த குச்சி எடுத்துட்டு கம்பு எடுத்து துரத்துறார் தன்னுடைய மனைவியை அடிக்கிறதுக்கு. மனைவி ஓடுறாங்க வீட்டுக்குள்ளேயே. ஆனால் இவர் ரொம்ப கோபத்தோடு துரத்துறார் மனைவியை. ஏன் என்னுடைய பாண்டுரங்கரை குறை சொன்னாங்க. இந்த மனைவி பார்க்குறாங்க, கோரா கும்பர் நீ அடிச்சிடுவார், இப்போ தன்னோட கணவர் வந்து கம்புனால என்னை அடிச்சிடுவார்னு சொல்லி அந்த கம்புலேருந்து அந்த அடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கோசரம் அந்த மனைவி வந்து உடனே சொல்லிடுறாங்க, பாண்டுரங்கரை மேல் ஆணை, பாண்டுரங்கரை மேல் ஆணை, நீங்கள் என்னை தொடக்கூடாது அவர் சொல்லிடுறாங்க. பாண்டுரங்கரை மேல் ஆணைன்னு சொன்ன உடனே இவர் அப்படியே நிறுத்திடுறார். ஏன்னா இவருக்கு பாண்டுரங்கர் மேல இவருக்கு எல்லாம் கிருஷ்ண மாதா, கிருஷ்ண பிதா, கிருஷ்ண தன பிரான். பக்தி வினோத் தாக்கூர் ரொம்ப அருமையா பாடுறார். ஒரு கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைந்த பக்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க, எப்படி சொல்றார் பாருங்க. கிருஷ்ண மாதா, கிருஷ்ண பிதா, கிருஷ்ணாதான் என்னுடைய அம்மா அப்பா. தன் கிருஷ்ண தன பிரான், கிருஷ்ணர் தான் என்னுடைய பொக்கிஷம், தனம் என்னுடைய பொக்கிஷம். இது வந்து சரணாகதி அடைந்த பக்தருடைய மனப்பான்மை. சாதாரணமாக ஜட உலகத்தில் நம்ம எல்லாருமே பொக்கிஷம்னா நாம் இந்த உலக செல்வத்தை வந்து பொக்கிஷமாக கருதுவோம். ஆனால் கிருஷ்ணர் மேலே அன்பு வளர்த்து கொண்ட பக்தருக்கு கிருஷ்ணர் தான் பொக்கிஷம், தனம். அண்ட் மேலே பாருங்க, பக்தி வினோத் தாக்கூர் எப்படி சொல்றார், பிரான், பிராணா. பிராணாங்கிற வார்த்தை எப்போ பயன்படுத்துவோம்? பிராணானா தமிழில் வந்து உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லலாம். உயிர் மூச்சு. உடம்புல வந்து உயிர் மூச்சு இருந்தால்தான் அந்த உடலுக்கு வந்து மதிப்பு. உயிர் மூச்சே இல்லை அப்படின்னா அது இறந்த உடல், அதுக்கு பிரயோஜனமே இல்லை. அப்போ பிரதானமானது உடம்புல வந்து இந்த உயிர் மூச்சு. இப்போ உயிர் மூச்சு இல்லாமல் உடல் இயங்க முடியாது. அதே மாதிரி ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு, கிருஷ்ண தன பிரான், கிருஷ்ணர் தான் என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னா கிருஷ்ணர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. எப்படி உயிர் மூச்சு இல்லாமல் உடல் இயங்க முடியாதோ, அது இறந்த உடல் ஆயிரும். அதே மாதிரியே பக்தி வினோத் தாக்கூருடைய மனப்பான்மை எப்படிப்பட்டது, கிருஷ்ணர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. கிருஷ்ண தன பிரான், கிருஷ்ணா என்னுடைய பிராணா, உயிர் மூச்சு. இப்படிப்பட்ட பக்தர்கள், அன்பு கலந்த பக்தர்கள். இப்போ கோரா கும்பரும் அதே மாதிரியா, அவருக்கு பாண்டுரங்கர் தான் எல்லாமே, எல்லாமே பாண்டுரங்கர் தான் அவருக்கு. ரைட். நம்ம வந்து படிக்கிறோம், வாசுதேவ சர்வமிதி சுமகாத்மா சுதுர்லபக. அந்த மாதிரி ஒரு மகாத்மாவை பார்ப்பது அபூர்வம். எல்லாமே எனக்கு கிருஷ்ணர் தான். ஸோ கோரா கும்பர் அந்த மாதிரி பக்தர். அதனால அவர் உடனே பாண்டுரங்கர் மேல் ஆணைன்னு மனைவி சொல்லிட்டாங்க. பாண்டுரங்கர் மேல் ஆணை, நீங்கள் என்னை தொடக்கூடாது. ஆனால் பாண்டுரங்கர் மேல் ஆணைன்னு சொல்லிட்டாங்களே, நான் இனிமேல் தொட மாட்டேன். உடனே கம்பை கீழே போட்டுறார். கம்பை கீழே போட்டுறார். ஸோ அன்னியிலிருந்து அவர் வந்து அவர் இந்த மாதிரி மனைவி சொன்னதுனால அவர் வந்து கோரா கும்பர் வந்து நான் என்னுடைய மனைவியை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானமாக இருக்கார். ஏன்னா பாண்டுரங்கர் மேல் ஆணை பண்ணிட்டாங்க, ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நான் என்னோடய மனைவியை நான் தொட மாட்டேன். ஸோ இப்படி ஆன உடனே மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க, சந்ததியை விருத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஒரு குழந்தை, அந்த ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு. ஸோ சந்ததியை விருத்தி பண்ணுறதுக்கு இவர் வந்து இந்த மாதிரியே பாண்டுரங்கர் மேலே ஆணை, அதனால் நான் தொடமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மனைவி வந்து ரொம்ப வருந்துறாங்க. ஃபைனலி தன்னுடைய அப்பாட்ட போய் பேசுகிறாங்க. அப்பாட்ட போய் பேசுகிறாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு, சந்ததியை விருத்தி பண்ணுறதுக்கு வேறு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தன்னுடைய
அப்பாட்ட போய் வந்து மனைவி பேசுகிறாங்க. தென் அவர் என்ன பண்ணுறாரு, மெதுவாக அவருடைய அப்பா வந்து கோரா கும்பர்கிட்ட வந்து பேசுகிறார். நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா நீங்கள் வந்து பாண்டரங்கர் மேலே ஆணைன்னு சொல்லிட்டாங்க உங்கள் மனைவி, அதனால் நீங்கள் அவரை தொட மாட்டீங்க. பட் சந்ததி விருத்தி பண்ணணும், அதனால் நீங்கள் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறார் மாமனார். கோரா கும்பரும் அதெல்லாம் வந்து சம்மதிக்கலை. 2வது கல்யாணம்னா என்னால் முடியாது, நான் அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த தீர்மானமாக சொல்லிடுறார். அதனால் மாமனார் வந்து என்ன பண்ணுறாரு, சந்ததி விருத்தி பண்ணணும், ஸோ அதனால் பாண்டுரங்க பக்தர்கள்ட்ட சொல்கிறார். பாண்டுரங்கருடைய பக்தர்கள்ட்ட எல்லாம் சொல்லி நீங்கள் ஏதாவது அவரை நீங்கள் சம்மதிக்க வைக்கணும், 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிக்க வைக்கணும். என்னுடைய இன்னொரு மகள் இருக்காங்க, எனக்கு இன்னொரு மகள் இருக்காங்க, அந்த மகளை வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கேன், ஏன்னா வாரிசு வந்து உருவாகணும் அப்படி சொல்லி பாண்டவங்களுடைய பக்தர்கள்ட்டெல்லாம் போய் வந்து அவர் சொல்கிறார். சொல்லி நீங்கள் எப்படியாவது அவரை சம்மதிக்க வைங்க, நான் எவ்வளோ சொல்லி அவர் கேட்க மாட்டேங்கிறார். சரி, ஃபைனலி இந்த பக்தர்கள்லாம் சேர்ந்து கோரா கும்பர்கிட்ட திரும்ப 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 வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் மாமனாருடைய 2வது மகளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா உங்கள் மாமனார் இந்த மாதிரி விரும்புகிறார், வாரிசு உருவாகணும்னு சொல்லி அப்படின்னு திரும்ப 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 சொன்னதுனால கோரா கும்பர் ஒரு வழியாக ஒத்துக்கிறார், சம்மதிக்கிறார். ஓகே ரைட், உங்களுடைய மாமனாருடைய 2வது மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஸோ திருமணம் நடக்கிறது. அந்த திருமணம் முடிஞ்ச உடனே நார்மலி அப்பா வந்து சொல்லுவார், இந்த மாதிரி சாதாரண ஒரு வார்த்தை அது. அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நான் என்னுடைய 2வது மகளையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து என்னுடைய 2 மகள்களையும் வந்து நீங்கள் சரிசமமாக நீங்கள் பாவிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. என்னுடைய 2 மகள்களையும் நீங்கள் சரிசமமாக பாவிக்கணும், என்னுடைய 2 கண்கள் மாதிரி அவங்க. இது சாதாரணமாக கல்யாணம் ஆன உடனே அப்பா வந்து மாப்பிள்ளைட்டு இந்த மாதிரி வந்து பேசுவார், அது வந்து இயல்பு. ஸோ அதே மாதிரி அவர் கேட்குறாரு, என்னுடைய 2 மகள்களும் எனக்கு 2 கண்கள் மாதிரியா நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், உங்கள்ட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நீங்கள் 2 பேரையும் கண் கலங்காமல் சமமாக நீங்கள் பாவிக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவர் உடனே வாக்கு கொடுத்துறாரு, எஸ், உங்களோட 2 மகள்களையும் நான் சமமாக பாவிப்பேன், 2 பேரையுமே நான் சமமாக பாவிப்பேன், கண் கலங்காமல் வைத்துக் கொள்வேன் அப்படிங்கிற ப்ராமிஸ் கொடுத்துட்றார் இந்த கோரா கும்பர் மாமனாருக்கு. அதனால் இந்த ப்ராமிஸ் கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, நான் 2வது மனைவியும் நான் வந்து தொட மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி ப்ராமிஸ் கொடுத்துட்டேன், 2 மகள்களையும் நான் வந்து சமமாக பாவிப்பேன் அப்படிங்கிற உங்கள் மாமனாருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்குலேருந்து நான் மீற முடியாது, அதனால் நான் 2 பேரையுமே நான் வந்து நான் தொட முடியாது அப்படின்னு தீர்மானமாக இருக்கார். இப்படி இருக்கும் பொழுது 2 மனைவிகளும் பார்க்குறாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு 2 மனைவிகளும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் கோரா கும்பர் நைட் வந்து தூங்கிட்டு இருக்கார். அவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து நடு நிதியில் தூங்கிட்டு இருக்கும்போது 2 மனைவிகளும் எழுந்திருத்து கோரா கும்பருடைய 2 கைகளையும் பிடிச்சிக்கிறாங்க. ஒரு மனைவி ஒரு கையை பிடிச்சிக்கிறாங்க, இன்னொரு மனைவி கோரா கும்பருடைய இன்னொரு கையை பிடிச்சிக்கிறாங்க பலவந்தமாக. கோரா கும்பர் தூங்கிட்டு இருக்கார். அவர் வந்து ஸ்பர்ஷம் பட்ட உடனே திடுக்குன்னு முடிக்கிறார். யார் என்னை சொல்கிறாங்கன்னு பார்த்தா தன்னுடைய 2 மனைவிகளும் வந்து தன்னுடைய 2 கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து உடனே ஷாக், பயங்கர அதிர்ச்சி. நான் வந்து பாண்டுரங்கருடைய ஆணையை மீறிட்டேனா, பாண்டுரங்கர் மேல் ஆணையும் சொல்லியிருக்காங்க, மனைவியை வந்து என்னை தொடக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க, நானும் அதுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், இப்போ பாண்டுரங்கருடைய ஆணையவே நான் மீறிட்டேனா, அதை மீறி நான் 2 மனைவியை நான் வந்து டச் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி இந்த 2 கையுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நடுநிசியில் கோரா கும்பர் நேராக போகிறார். எப்படி பாருங்க அவங்களுடைய சரணாகதி எப்படி பட்டுப்பாங்க, அவங்களுக்கு பாண்டுரங்கர் மேலே ஆணை, அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய பிரதானமான குறிக்கோளாக இருக்கு, அதை பூர்த்தி பண்ணணும். நான் மற்றது எல்லாமே 2ஆம் பட்சம் தான், அதுக்கு கீழ்ப்படிந்தது தான். நம்ம வந்து சாஸ்திரத்தில் படிக்கிறோம், ஸ்மர்த்தவ்யகி சததம் விஷ்ணு
ஸ்மார்த்தவ்யோ நஜார்சித். கிருஷ்ணரை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், ஒருபொழுதும் கிருஷ்ணரை மறக்கக்கூடாது. மற்ற எல்லா உபதேசங்களும் இந்த 2 பிரதானமான உபதேசங்களுக்கு சேவகன் தான், சேவகன். இதுதான் பிரதானமான உபதேசம், கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருக்கணும். ஸோ அதனால இவர் பாண்டரங்கர் மேல அவ்வளவு இவருக்கு அன்பு பக்தி. அதனால பாண்டரங்களுடைய ஆணையவே நான் மீறிட்டேனா, மீறி என்னோட 2 மனைவிகளையும் நான் தொட்டுட்டேன். அதனால எனக்கு இந்த 2 கையே வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் நடுநிசியில நேர போறார். அங்க இந்த அருவாமனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க நார்த்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இது பண்டரிபுரத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இது மகாராஷ்டிராவில் பண்டரிபுரத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு லீலை. ஸோ இவர் என்ன பண்ணாரு, அந்த அருவாமனை, பெரிய அருவாமனை இருக்குமாம்மா நார்த்தில் எல்லாம். அந்த அருவாமனையில் போய் நைட்டு நடுநிசியில் தன்னுடைய 2 கைகளையும் வெட்டிடுறார், தானே வெட்டிடுறார். வெரி நைஸ். எப்படி பாருங்க, கிருஷ்ணருக்கோசரம் எதை வேணா அவங்க இழப்பதற்கு தயாராக இருக்காங்க. இதுதான் அபரிமிதமான நம்பிக்கை. பிலீவிங் ஃபர்ம்லி இன் த லார்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு அப்படி மொழிபெயர்ப்பு கொடுத்திருக்கார். ரக்ஷிஷ்ய தீதி விஸ்வாசம், கிருஷ்ணரையே முழுக்க சார்ந்திருத்தல் எல்லா சூழ்நிலைகளிலும். இதுதான் சரணாகதி. ஸோ தன்னுடைய 2 கைகளையுமே அருவாமனையில் வெட்டிடுறார். 2 கையும் கட்டாயி கீழே விழுந்தாச்சு. எப்படி இருக்கும், எவ்வளவு பெயின் இருக்கும். இதுதான் ஹை கிளாஸ் சரணாகதி. நாம் பக்தர் நம்ம எல்லாருமே எய்ம் பண்ணணும் இந்த நிலையை அடைவதற்கு. பிரபுபாதர் இன்னைக்கு காலையில் ஒரு பாகவதம் பொருளுரையில் படிச்சுட்டு இருந்தேன். பிரபுபாதர் சொல்றார், நமக்கு எல்லாருக்குமே குறுகிய வாழ்க்கை காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குறுகிய வாழ்க்கை காலத்துக்குள்ள எப்படியாவது கிருஷ்ண உணர்வுடைய மிக உயர்ந்த பக்குவத்தை நாம் அடைந்தே தீர வேண்டும். இதுதான் பக்தருடைய குறிக்கோளாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிரபுபாதர் பொருளுரையில் எழுதுறார். பட் மாயா என்ன பண்ணுன்னா திசை திருப்பிகிட்டே இருக்குமாமா, நம்மளை கிருஷ்ணர்கிட்ட விலக்கி கொண்டு போயிட்டே இருக்குமாம். பிரபுபாதர் சைத்தன்ய சரிதாமிரத்தில் எழுதுறாரு, ஜட உலகத்துக்கு பேரே திசை திருப்பக்கூடிய உலகம்னு சொல்றார், டிஸ்ட்ராக்டிங் வேர்ல்டுன்னு சொல்றாரு. மாயா திரும்ப நம்மளை கிருஷ்ணர்கிட்ட விலக்கி கொண்டு போயிட்டே இருக்கும். நாம தான் தீர்மானமாக இருக்கணும், திருடவிரதா, திட மனதோடு நம்ம கிருஷ்ணரை நோக்கி திரும்ப பயிற்சி செய்யணும். சிரவணம், கீர்த்தம், ஸ்மரணம். இது நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் இந்த பக்தருடைய கோரா கும்பர் வாழ்க்கையிலிருந்து. இந்த கோரா கும்பர் அவருடைய 2 கையும் வெட்டிடுறார். 2 கையிலிருந்து பிளட் அப்படி கொட்டுறது, எவ்வளோ பெயின் இருக்கும். அண்ட் 2 மனைவிகளும் ஓடி வராங்க கையில் மருந்து போடுறதுக்கு. இவர் சொல்கிறாரு, இன்னைக்கு தொடக்கூடாது, ஏன்னா நான் பாண்டரங்கர் மேலே ஆணை, அதனால் நான் உங்களை தொட மாட்டேன். ஆனால் 2 மனைவிகள் தள்ளி நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது, கையிலிருந்து பிளட் கொட்டுறது, 2 கை கட்டாயிடுச்சு. அப்போ பாருங்க, நடுநிசியில் அதான் வெரி நைஸ். பகவான் எப்படின்னா, ஒரு பக்தர் கிருஷ்ணர் மேலே அன்பு நிலைக்கு உயர்ந்தாச்சுன்னா கிருஷ்ணர் அந்த பக்தரை பார்த்துட்டே இருப்பாராமா. கிருஷ்ணர் எப்படி, ஒரு தாய் பூனை தன்னுடைய குட்டி பூனையை பார்த்துட்டே இருக்குமாமா எப்பொழுதுமே. அதே மாதிரியே கிருஷ்ணர் தன்னுடைய அன்பு கலந்த பக்தரை பார்த்துட்டே இருப்பாராம். இங்க கிருஷ்ணர் நடுநிசி அவர் தூங்கிட்டு இருப்பார், ஆனா அவர் பார்த்துட்டே இருக்கார். என்னுடைய பக்தருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை. உடனே என்ன பண்ணுவாராமா, அவருடைய தம்பி ரூபத்தில் வர்றாராமா. அவருடைய தம்பி, கோரா கும்பருடைய தம்பி சின்ன வயசுலேயே ஒரு சன்னியாசம் எடுத்துட்டு போயிடுறாரு. சன்னியாசம் எடுத்து வீட்டிலிருந்து கிளம்பி போயிடுறாரு அவர் சின்ன வயசுலேயே, அவரோட தம்பி. ஸோ பாண்டுரங்கர் என்ன பண்ணுறாராமா, கோரா கும்பருடைய தம்பி ரூபத்தில் டப்புன்னு அங்கே தோன்றுறார். நடுநிசியில் வீட்டில் தம்பியாக தோன்றுகின்றார். அப்போ அவர் கூடவே இருந்து பாண்டுரங்கர் கோரா கும்பருக்கு எல்லா விதமான சிசுரட்சியும் செய்கிறாராமா. அவருக்கு கையில் மருந்து போட்டு விடுறாரு, கட்டான கைக்கு மருந்து போட்டு இந்த பிளட்டெல்லாம் வராமல் நிற்கிற மாதிரி பண்ணிடுறாரு. பாண்டுரங்கர் பாருங்க, பிரேம வசியா. பகவானுக்கு இந்த ஒரு குவாலிட்டி உண்டு, பிரேமைக்கு வசியப்படுபவர், அதாவது பிரேமைக்கு கட்டுப்படுபவர். ஒரு பக்தர், ஒரு ஜீவாத்மா கிருஷ்ணர் மேல பிரேமையை வளர்த்து கொண்டால் அந்த பிரேமைக்கு கட்டுப்படுபவர் நம்ம கிருஷ்ணா. கிருஷ்ணாவுக்கு ஒரு பெயர் உண்டு, அஜிதா அப்படின்னு. நம்ம 8வது காண்டத்தில் படிக்கிறோம், அஜிதா.
அஜித்தானா என்னது? கிருஷ்ணரை யாருமே ஜெயிக்க முடியாது, கிருஷ்ணரை யாருமே ஜெயிக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட கிருஷ்ணர் பிரேமைக்கு கட்டுப்படுவாராமா. ஏன்? இந்த அன்பு பிரேமைங்கிறது இதுதான் தெய்வீகமானது. நம்ம பக்தியை பிராக்டிஸ் பண்ணும்போது வெளிப்புற ரீதியா நிறைய செய்வோம், பட் அந்த ஃபீலிங்ஸ் உள்ள உதயமாகணும், ஹிருதயத்தில் அந்த ஃபீலிங்ஸ் வரணும், டிவோஷனல் சென்டிமெண்ட்ஸ். அதுதான் தெய்வீகமானது. அதைத்தான் கிருஷ்ணர் சுவைக்கிறார். இங்க அதனால இங்க கோரா கும்பருடைய பிரேமைக்கு கட்டுப்படுகின்றார் பகவான். யாருமே அவரை கட்டுப்படுத்த முடியாது, அப்படிப்பட்ட பகவான் கட்டுப்படுகின்றார். இங்க இவருடைய வீட்டுக்குள்ள தம்பி ரூபத்துல தோன்றி அவருக்கு எல்லா விதமான சிசுரஷையும் செய்யறாருமா. அவருக்கு சமைச்சு கொடுக்கிறார் பகவான், சமைச்சு கொடுக்கிறார். சமைத்து வெறும் சமைக்கிறது மட்டும் இல்ல, ஏன்னா மனைவி சமைத்தால் இவர் சாப்பிட மாட்டார், ஏன்னா மனைவி தொடக்கூடாது எதுவுமே, அந்த மாதிரி ஒரு ஆணை. அதனால பகவானே தம்பி ரூபத்தை சமைக்கிறார். சமைத்து அவர் வாயில ஊற்றாராமா. என்ன நல்லா செய்யறார் பாருங்க பகவான். சிம்பிளி அன்பை சுவைப்பதற்கோசரம் எத்தனை ரோல் செய்யறதுக்கும் பகவான் தயார். விசேஷமான குணம், கிருஷ்ணருடைய கவர்ச்சிகரமான குணம், பிரேமவசியா. நமக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் நம்ம அந்த லீலையை முடிச்சிடுவோம். இங்க கோரா கும்பருக்கு வாயில ஊட்டி விடுறார், அவருக்கு தோத்தி கட்டி விடுறார், அவருக்கு குளிப்பாட்டுறது எல்லாமே, அவருக்கு மண் பிசைந்து பானை செஞ்சு கொடுக்கிறார், எல்லாமே பண்றார். அத்தனை சுசுரூஷையும் பகவான் தம்பி ரூபத்துல கோரா கும்பருக்கு பல நாட்கள் செய்யறாராமா. இப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது அங்க பாண்டுரங்கர் பண்டரிபுரத்துல நாம்தேவ் பார்க்கிறார். நாம்தேவ் ரொம்ப சீனியர் மோஸ்ட் டிவோட்டி, பாண்டுரங்க பக்தர்கள்லயே ரொம்ப ரொம்ப மூத்த பக்தர் இந்த நாம்தேவ். நாம்தேவ் பார்க்கிறாரு, என்னடா அது, பாண்டுரங்கர் இப்ப இங்க இல்ல போல இருக்கே. அவருக்கு தெரிய வருது, இதான் அன்பு கலந்த பக்தர்களுக்கு இதெல்லாம் தெரியும். நாம் வெளிப்புற ரீதியாவே இருக்கிறதுனால நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா நாம்தேவுக்கு தெரியறது, பாண்டுரங்கர் இங்க இல்ல, அவர் வேற எங்கேயோ இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் நாம்தேவ் உருகி உருகி பாடுறார். நீங்க இங்க வரணும், வேற எங்கேயோ நீங்க பக்தர்களுடைய வீட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க, இங்க வரணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம்தேவ் உருகி உருகி பாடுறார். ஸோ பார்க்கிறார் பாண்டுரங்கர் இப்ப ரொம்ப நாட்களாக கோரா கும்பருக்கு சேவை செய்யறார். எப்படி பாருங்க, பக்தர்கள் கிருஷ்ணருக்கு சேவை செய்வாங்க, ஆனா இங்க பகவான் அன்புனால, தன்னுடைய பக்தர் மேல இருக்கக்கூடிய அன்புனால பக்தருக்கு சேவை செய்யறார். இது விசேஷமானது. கோரா கும்பருக்கு தெரியல இது பகவான். சரி, ஒரு நாள் அந்த ஆஷாட ஏகாதசி வருது, இந்த சயன ஏகாதசி. இந்த சயன ஏகாதசி வரக்கூடியதுன்னு தெரிஞ்ச உடனே இங்க எல்லாரும் தீர்மானம் பண்றாங்க, பாண்டுரங்கரை தரிசனம் பண்ண போகலாம். ஏன்னா வீட்டுல ஒரே சோகம், ஒரே சோகம். என்ன சோகம்? ஒரு சைடு 2 மனைவிகள் இருக்காங்க, ஆனா வாரிசு இல்ல, குழந்தை இறந்து போயிருச்சு, நான் கணவருக்கு 2 கைகளும் கட்டாயிருச்சு, ஒரே சோகம் மேல சோகம். அதனால குடும்பத்து எல்லாரும் தீர்மானம் பண்றாங்க, ஒரு ஆறுதலுக்கோசரம் நம்ம நம்ம பகவான் பாண்டுரங்கரை தரிசனம் பண்ண போகலாம் சயன ஏகாதசிக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஹோல் ஃபேமிலி இந்த தம்பி சேர்ந்து நடந்து வர்றாரு. இந்த ஹோல் ஃபேமிலி பல நாட்களாக கிராமத்திலிருந்து நடந்து வராங்க இந்த பண்டரிபுரத்துக்கு சேர்றாங்க. சயன ஏகாதசி அன்னைக்கு கூடுறாங்க. சயன ஏகாதசி அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாண்டுரங்கரை தரிசனம் பண்றதுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம்தேவ் அங்க உட்கார்ந்து சொற்பொழிவு கொடுத்துட்டு இருக்கார். பாண்டுரங்கருடைய லீலைகளை பத்தி வர்ணித்து அவர் பாடுறார். ஏன்னா இங்க மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு பாடுவாங்க, தென் சொற்பொழிவு கொடுப்பாங்க, பாட்டு பாடுவாங்க சொற்பொழிவு, இப்படி அந்த மாதிரி 2 கலந்து இருக்கும் அந்த சொற்பொழிவு. ஸோ இப்போ அவர் நாம்தேவ் நிறைய அபங்கம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாடல்கள் பாடுறார், அவன் சொற்பொழிவு கொடுக்குறார். பண்ணிருக்கும் பொழுது இந்த குடும்பம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க, உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. கோரா கும்பரை உட்காந்து கேட்டுட்டு இருக்கார். அந்த பாண்டுரங்கரை அவர் வர்ணித்து பாடும் பொழுது இவர் தன்னுடைய மெய் மறந்த நிலை, இதான் மெய் மறந்த நிலை. மெய் மறந்த நிலைனா என்னது? மெயினானது உடலை மறந்த நிலை. நம்ம எல்லாருமே உடல் கண்ணோட்டத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி பக்தர்கள், ஹை கிளாஸ் பக்தர்கள் மெய் மறந்த நிலை, தன்னையவே மறந்து போயிட்டாங்க.
அவங்க பாண்டுரங்கருடைய அற்புதமான தெய்வீக குணங்கள் லீலைகளை வர்ணித்து நாம்தேவ் பாடுறார். அதை காது கொடுத்து கேட்க கேட்க இவர் அப்படியே தன்னை மறந்த நிலையில அவர் தன்னுடைய மொண்டி கை, இந்த ரெண்டு கை கட்டா இருக்கு, இவர் இந்த ரெண்டு மொண்டி கையை வச்சு அப்படி கட்டிகிட்டே இருக்கார். பாட்டில் அப்படி கட்டுறாரு. அப்படி மெய் மறந்த நிலையில அப்படி பாடிட்டு இருக்கார் பாண்டுரங்களுடைய நாமங்களை. கோரா கும்பர் கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து அப்படி கேட்டு பாடிட்டு இருக்கும் பொழுது அவருக்கே தெரியாமல் ரெண்டு கை வந்துடுது. ரெண்டு கை டக்குன்னு உருவாயிடுறது. அவர் அதுக்கு தெரியல அவருக்கு. அவர் மெய் மறந்த நிலையில பாண்டுரங்களோட நாமங்களை பாடி கை தட்டின்னு இருக்கார். அண்ட் அந்த மனைவி பார்க்குறாங்க, பாண்டுரங்க தன்னுடைய ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. கோரா கும்பருக்கு ரெண்டு கைகள் வந்துச்சு டக்குன்னு. உடனே ஆச்சரியம். தன்னுடைய ஹஸ்பண்டை கூப்பிடுறாங்க மனைவி. அவன் சந்தோஷத்தோடு, உங்களுக்கு ரெண்டு கைகளும் வந்துருச்சு அப்படின்னு. கோரா கும்பர் அப்பதான் தெரியுது கோரா கும்பருக்கு. பார்த்தா அவன் ரெண்டு கைகள் வந்துருச்சு. அவர் குடும்பம், மொத்த குடும்பத்துக்கு சந்தோஷம். ஸோ சந்தோஷத்தோட இந்த ரெண்டு மனைவிகளும் கோரா கும்பரும் நேராக பாண்டுரங்கருடைய கர்ப்ப கிரகத்துக்கு போறாங்க தரிசனம் பண்றதுக்கு. அப்போ இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த தம்பி எங்கன்னு பாக்குறாங்க. கூட இருந்த தம்பி எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க இந்த குடும்பம். ஆனா இந்த தம்பியை காணும். தம்பி நேரா அவர் என்ன பண்றாராமா, இவங்க எல்லாரும் பாக்குறாங்க தம்பி கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் விக்கிரகத்துக்குள்ள மறைஞ்சிடறாராம். இதை இந்த குடும்பம் பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியறது, அந்த தம்பி ரூபத்துல வந்திருக்கார் பகவான் பாண்டுரங்கர்னு புரிந்து கொண்டு அவர்கள் பாண்டுரங்கரை பிரார்த்தனை பண்றாங்க, பாண்டுரங்கரை புகழ்ந்து பாடுறாங்க. அப்ப கர்ப்ப கிரகத்திலிருந்து அந்த இறந்து போன குழந்தை திரும்பி வருகின்றதாம். இப்படியாக கோரா கும்பருடைய கைகளும் திரும்பி வர்றது, இறந்து போன குழந்தையும் பாண்டுரங்களுடைய கருணையினால திரும்பி பெறுகின்றார்கள். இப்படியாக அவங்க ரெண்டு மனைவிகளும் பாண்டுரங்கருக்கு சிறந்த ஒரு பக்தர்களாக மாறுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பக்தர் இந்த கோரா கும்பர். இதை நம்ம இந்த பக்தருடைய அற்புதமான பக்தியை நாம் உள் வாங்கிக் கொள்ள வேண்டும். நாமும் இடைவிடாமல் சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரம் இதை பண்ணிகிட்டே இருக்கணும். தான் கிருஷ்ணருடைய கருணையை நாமும் பெறுவோம். நம்ம இங்கே நிறுத்திக்கலாம். யாருக்காவது சந்தேகம் எதாக இருந்தால் கேட்கலாம். கேள்வியோ சந்தேகமோ எதாக இருந்தால் கேட்கலாம். யாருக்காவது டவுட்ஸோ கொஸ்டின்ஸோ கேள்வியோ சந்தேகமோ இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆக்சுவலி நாம் என்ன பண்ணணும்னா, நமக்கு பல பல சோதனைகள், ஜட ரீதியாக பல பல சோதனைகள், சங்கடங்கள் வரும்பொழுது நாம் இந்த குறிப்பிட்ட சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட பகுதிகளை நாம் எடுத்து ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். சாஸ்திரத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். ஆக்சுவலி இப்போ நம்ம படிக்கிறோம், 10வது காண்டத்தில் படிக்கிறோம். கிருஷ்ணர் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கோசரம் தான் ஒரு குறிப்பிட்ட சங்கடத்தை ஏற்படுத்துகிறார். அதாவது சைத்தன்ய சரித்தாமிரத்திலையும் வருது, ஒரு பக்தர் பக்தி யோகத்தை பயிற்சி செய்யும் பொழுது கிருஷ்ணர் தான் உன்னத அனுபவிப்பாளருங்கிறது 100% ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம எல்லாருமே வைதி பக்தியை பயிற்சி செய்கிறதுனால நம்ம இன்னும் 100% நாம் கிருஷ்ணர் தான் உன்னத அனுபவிப்பாளருங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம தத்துவ ரீதியாக இருக்கும். பட் ஸ்டில் நம்ம சைமல்டேனியஸ் கூடவே நம்ம ட்ரை பண்ணுவோம், ஜட உலகத்தை தூய்க்க வேண்டும்ங்கிற அந்த சுபாவத்தோடு. அப்போ கிருஷ்ணர் பார்ப்பார். ஏன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுறாராமா, இந்த பக்தர் என்னை நோக்கி வந்துட்டார், பக்தியை செய்யாரார், பக்தி யோகத்தை பயிற்சி செய்கிறார். பட் இவரை புடம்போட்டு தங்கம் மாதிரி மாற்றணும். எப்படி நீங்கள் தங்கம் பார்த்தீங்கன்னா, தங்கம் ரா கோல்டு அவ்வளவு பெருசாக அதுக்கு மதிப்பு கிடையாது. அந்த ரா கோல்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தங்க பட்டறையில் அது ஃபயரில் காமிப்பாங்க,
அதுக்கப்புறம் அந்த சுத்தியில் வச்சு சின்ன சுத்தி இருக்கும், அந்த சுத்தி வச்சு அடிப்பாங்க. அது ஃபயரில் காமிச்சு அப்படி அடித்து பண்ணும்பொழுது அது மெருகு ஏறும், அதனுடைய ஷைனிங் அதிகரிக்கும். அப்போ நிறைய தூள்கள் கீழே விழும், தங்கத்தூள் கீழே விழும். ஆனால் அந்த ஃபயரில் காமித்து அடிக்கும் பொழுது அது வந்து ஷைனிங் ஆகி அப்போ தான் அதுக்கு வேல்யூவே ஜாஸ்தி. அந்த மாதிரியே ஒரு பக்தரும் நமக்கு ஜட உலகத்தில் சங்கடங்கள் சோதனைகள் வரலை அப்படின்னா நம்ம கிருஷ்ணரை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த தன்மை வந்து நம்மளுக்கு அதிகரிக்காது. அந்த அதிகரிக்கிறதுக்கோசரம் கிருஷ்ணா இதை செய்கிறார். அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, இப்போ எப்படி நம்ம இதை எடுத்துக்கொள்வது? இந்த சோதனை வரும் பொழுது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உதாரணங்கள், இந்த மாதிரி சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட பகுதிகள், இதுக்கோசரம் தான் கிருஷ்ணா செய்கிறார். கிருஷ்ணா எனக்கோசரம் இந்த ஒரு குறிப்பிட்ட சங்கடத்தை கொடுக்குறார், என்னை இன்னமும் புடம்போட்டு தங்கம் மாதிரி மாத்துறதுக்கோசரம் இதை செய்கிறார், அதனால் நான் இதை ஏற்றுக்கொள்வேன். அண்ட் மேலும் நம்ம நினச்சிக்கலாம், எப்படி நினச்சிக்கலாம்னா, எனக்கு வந்து பெரிய சங்கடங்கள் வர வேண்டி இருக்கு, ஆனால் கிருஷ்ணர் ரொம்ப கருணையோடு இதை குறைச்சி ஒரு சின்ன சோதனையாக கொடுத்துட்டார். அந்த கிருஷ்ணருடைய கருணை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம வந்து அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் நம்மளுடைய நம்பிக்கை வெரி இன்ட்ரெஸ்டிங். மாயா என்ன பண்ணும்னா, நம்மளுடைய நம்பிக்கையை சிதைப்பதற்கு பல வழிகளில் முயற்சி பண்ணும். நாம தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்மளுடைய நம்பிக்கையை கிருஷ்ணர் மேலே இறுக்கி பிடிச்சிக்கணும். நம்பிக்கையை வந்து சிதைஞ்சு போகிற மாதிரி நம்ம விட்டுட்டோம்னா தான் நம்மளுக்கு மிகப்பெரிய நஷ்டம். ஏன்னா கிருஷ்ணர் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால் பயிற்சி பண்ண முடியாது, ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் வந்து பண்ண முடியாது, பயிற்சி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி போர்ஷன் அண்ட் இந்த மாதிரி பக்தர்கள், கோரா கும்பர், இந்த மாதிரி சரணாகதி அடைந்த பக்தர்களுக்கே இவ்வளோ பெரிய சோதனை. அப்போ அவர் இங்கே எப்படி நடந்து கொண்டாங்க, அதே மாதிரி நானும் அதை நினச்சி 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 என்னுடைய நம்பிக்கை அதிகரிக்கணும். இப்படி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஆல்சோ நாம் மேலும் இந்த மாதிரி சோதனைகள் வரும்பொழுது நம்மளுடைய ஜட ரீதியான நம்பிக்கை, இந்த மைண்ட் இருக்கு இல்லையா, அந்த மைண்டுக்கு பின்னாடி இந்த பொய் அகங்காரம் இருக்குது, இந்த ஃபால்ஸ் ஈகோ. இந்த பொய் அகங்காரம் என்ன பண்ணும், மைண்டு கூட தொடர்பு கொண்டு ஜட ரீதியான டவுட்ஸ், நம்பிக்கை, ஜட ரீதியான நம்பிக்கை உருவாக்கும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, வழி என்னன்னா, மோர் அண்ட் மோர் ஹியரிங். கிருஷ்ணரை பற்றி நிறைய கேட்க நம்மளுடைய தெய்வீக நம்பிக்கை அதிகரிக்கும், ஜட நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும், தெய்வீக நம்பிக்கை அதிகரிக்கும். ஸோ சங்கடங்கள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது அதிகமாக நம்ம கிருஷ்ணரை பற்றி கேட்கணும், கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை கேட்கணும், கிருஷ்ணருடைய நாமத்தை அதிகமாக ஜபம் பண்ணணும், கிருஷ்ணரை ஸ்மரணம் பண்ணணும், இன்னும் அதிகமாக இறுக்கி பிடிச்சிக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு இது. ஏன்னா என்னுடைய ஃபாதர் மதர், என்னுடைய அப்பா அம்மா அவர். ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறாருன்னா அவர் சும்மா அவர் யோசிக்காமல் கொடுக்க மாட்டார். ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் எனக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை ஏற்படுத்துகிறார், அவர் எது செய்தாலும் அது கரெக்டு தான். இந்த மாதிரி ஒரு ஞாபகத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். இதை நினச்சி நம்ம அதிகரிக்கணும். இந்த பாயிண்ட் என்னென்னா, சேலஞ்ச் என்னென்னா, நம்மளுடைய மைண்டு வந்து பேசிகிட்டே இருக்கும். இந்த பொய் அகங்காரத்தினுடைய தூண்டுதல்னால மைண்டு வந்து டவுட்ஸை உருவாக்கும், ஜட ரீதியான நம்பிக்கை உருவாக்கி, இது ஒர்க் ஆகாது, இதெல்லாமே இப்படி தான் ஆகும், பாருங்கள் நான் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவநம்பிக்கை ஏற்படுத்தும். அதை சொல்கிறத கேட்கக்கூடாது. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பகவத்கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அதச்சேத்வம் அகங்காரான் ந ஸ்ரோஷ்யசி. வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்வதை கேட்காமல், நஸ்ரோஷ்யசி, நான் சொல்வதை கேட்காமல், அதச்சேத்வம் அகங்காரம், அகங்காரம் சொல்றதை கேட்கறதுனால, பொய் அகங்காரம் மூலமாக மைண்டு வந்து பேசிகிட்டே இருக்கும், பொய் அகங்காரம் தொடர்பு கொள்றதுனால. அதை சொல்றதை கேட்டுட்டு நான் சொல்றதை கேட்கலன்னா அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுதான் நமக்கு நடக்கும். ஸோ இந்த பொய் அகங்காரத்துடைய உந்துதல்னால மைண்டு பேசுறதை நம்ம கேட்டோம்னா வினங்ஷசி, நம்மை நாமே அழித்துக் கொள்வோம். நம்மை நாமே அழித்துக் கொள்வோம்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய கிறிஸ்துவ மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை செதஞ்சு போயிடும். ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, பட் இந்த நம்பிக்கை செதஞ்சு போயிடும். ஸோ தட் இஸ் வை இந்த இடத்துல தான் ஜீவாத்மாவுடைய சுதந்திரம் வருதுங்க. ஜீவாத்மாவுக்கு சுதந்திரம் இருக்கு, இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தணும். இன்னும் மைண்டு வேணா என்ன வேணா பேசிட்டு போட்டோம், எனக்கு சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, கிருஷ்ணர் ஏதோ காரணத்துக்கோசரம் தான் செய்கிறார், ஏன்னா அவருடைய என்னுடைய அப்பா அம்மா. ஸோ அவர் எது செய்தாலும் கரெக்ட், நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறது அந்த தீர்மானம் பண்ணணும். இன்ட்ராஸ்பெக்ஷன் சாஸ்திர ரீதியாக அதை பண்ணணும். நம்ம சாஸ்திர ரீதியாக அதை நம்ம பண்ணி நம்மளை அந்த டவுட்டை வந்து உடனே நம்ம கலைக்கணும்.
அந்த அவநம்பிக்கையை நம்ம உடைக்கணும். அதை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம மைண்டு சொன்னபடி கேட்டு அப்படியே போவோம். அதுக்கு பேர் தான் திசை திருப்பக்கூடிய உலகம், டிஸ்ட்ராக்டிங் வேர்ல்டு. இது நம்மளை திசை திருப்பி கொண்டு போயிடும். ஸோ இதுக்கு பேர் வந்து நம்ம பஜன் அபக்கோத பதேத்ததோ எதின்னு படிக்கிறோம் பாகவதத்தில். பஜன் பண்ணிட்டு இருக்காங்க பகவானை நோக்கி, பண்ணிட்டு இருக்கும் பொழுது அபக்குவோத, அபக்குவோதன்னு என்ன அர்த்தம்? பக்குவம் இல்லாததனால் அவர் பதேத்ததோ எதி கொஞ்சம் விலகி போகிறார் பக்தியிலிருந்து. அது வந்து நம்ம அது ரிஸ்க், பெரிய ரிஸ்க். அது நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இது பெரிய பெரிய பக்தர்களுக்கே நடந்திருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா பரத மகாராஜா வந்து பாவபக்தி நிலையில் இருந்தவர். ஆனால் அவருக்கு வந்து ஒரு சின்ன அந்த அபக்குவதை அங்கே வருது பாருங்க. அந்த மான் மேலே ஒரு சின்ன கவர்ச்சி வந்து 2 ஜென்மம் இழந்து போயிறார். ஸோ தட்ஸ் வை நம்மளுடைய குறிக்கோள் என்ன இருக்கணும்னா ஒரே ஒரு குறிக்கோள் தான். என்ன வேணால் நடக்கட்டும், ஜட உலக வாழ்க்கை செதஞ்சு போகட்டும், என்ன வேணால் நடக்கட்டும், பட் என்னுடைய குறிக்கோள் எப்படியாவது நான் கிருஷ்ணர்கிட்ட சென்று அடையணும், கிருஷ்ணர் மேலே நான் பிரேமையை வளர்த்துக்கொள்ளணும், நான் கோலோக பிருந்தாவனத்துக்கு சென்று அடையணும். இது மட்டும்தான் கொக்குக்கு ஒன்னே மதி நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த மாதிரி எனக்கு இது ஒன்று தான் குறிக்கோள்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம இதை எவ்வளவுக்கு எவ்வளவு இதை ஞாபகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். பகுசாகாகி அனந்தாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம பல பல கொள்கைகள் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, பல பல நோக்கங்கள் வச்சுருந்தோம்னா இது ஈஸியாக செதறி போயிடும். ஸோ விவசாயாத்மிகம் இதுதான். ஓகே மாதாஜி, ரைட்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லுங்க. அதான் நான் இங்கே சொன்னேனே. இப்போ வந்து இப்போ நதி ஓடின்னு இருக்கு. நதியில் விழுந்தாச்சுன்னா சப்போஸ் நீச்சல் அடிக்க முடியல வச்சுக்கோங்க, அது நதி எங்கெங்கெல்லாம் போதோ அது போக வேண்டியது. நதி வலது பக்கம் திரும்புறதா வலது பக்கம் போகுது, இடது பக்கம் திரும்ப இடது. அந்த மாதிரி தான். ஏன் அப்படின்னா இது குணப்பிரவாகா அப்படின்னு சொல்லியிருக்கு பாகவதத்தில். குணப்பிரவாகம், இந்த குணம் எப்படி, குணங்களுடைய தாக்குதல் எப்படின்னா பிரவாகா, ஹெவி ஃபோர்ஸ். நம்ம ஹெவி ஃபோர்ஸ் அது இழுத்துட்டு போகுமா. அதனால இந்த குணங்கள் நம்மளை இழுத்துட்டு செல்றதுக்கு நம்ம விடாம கிருஷ்ணரை இறுக்கி பிடிக்கணும், இன்னும் இறுக்கி பிடிக்கணும். அதுக்கு தான் கிருஷ்ணன் பண்றாரு. நம்மளுக்கு சோதனைகள் சங்கடங்கள் கொடுக்கும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா என்னை இறுக்கி பிடிச்சிக்கோ அப்படிங்கிறதுக்கு தான் அவர் வந்து மறைமுகமாக நம்மளை புஷ் பண்றார், நம்மளை ஊந்தி தள்ளுறார். நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சங்கடங்கள் வரும்பொழுது ஓகே கிருஷ்ணா, நீங்க தான் பகவான், எனக்கு உங்களை தவிர வேற யாரும் தெரியாது, நீங்க தான் என்னுடைய அப்பா அம்மா, ரைட்? எனக்கு இந்த சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி அது எங்கிட்ட கிடையாது. நான் ஒரு துச்சமான ஜீவாத்மா, நான் உங்களையே இறுக்கி பிடிச்சுப்பேன். இன்னும் அதிகமாக ஹரே கிருஷ்ணா சொல்லணும், ஹரே கிருஷ்ணா வந்து இன்னும் அதிகமாக சொல்லணும், இன்னும் அதிகமாக நம்ம கிருஷ்ணனுடைய புகழை கேட்கணும். தான் கிருஷ்ணன் பார்ப்பார். ஏன்னா நம்ம படிக்கிறோம் பக்தி ரசாமர் சிந்துவில், தூய பக்தி செய்யும் பொழுது, தூய பக்தி தொண்டு செய்யும் பொழுது கிளேஷாக்னி, ஒரு தூய பக்தி தொண்டினுடைய தெய்வீக குணங்கள் என்ன, முதல் சாப்டர்ல படிக்கிறோம் நம்ம பக்தி ரசாமர் சிந்துல. அதுல ஒன்று வந்து கிளேஷாக்னி. கிளேஷாக்னின்னா எல்லா ஜட ரீதியான துன்பங்களும் மறைந்து போயிருமாம். அது தூய பக்தி தொண்டுடைய நிலை. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, நம்மளை தூய பக்தி தொண்டு நிலைக்கு உயர்த்துவதற்கோசரம் சங்கடங்களை கொடுக்குறாரு. அப்ப நான் என்ன பண்ணணும், இன்னும் அதிகமாக அதை தான் பண்ணணும். அதை எதிர்பார்க்கிறாரு கிருஷ்ணா என்கிட்ட இருந்து. ஆனா எனக்கு சங்கடங்கள் வரும்பொழுது அதை நினைச்சு நான் வருந்தி புலம்பி பண்ணும்பொழுது என்ன ஆகிறது, என்னுடைய ஸ்மரணம் கிருஷ்ணத்திலிருந்து விலகி ஜட ரீதியான ஸ்மரணத்துக்குள்ள போயிடுறேன். அப்ப நம்ம தூய பக்தி தொண்டு நிலைக்கு கிருஷ்ணருடைய அப்பா, என்னுடைய அப்பா எதிர்பார்க்கிறார். அதை நான் அதை புரிஞ்சுக்காம வேற ஏதோ செய்யறேன் நான் சங்கடங்கள் வரும்பொழுது. தட்ஸ் வை துன்பங்கள் சங்கடங்கள் வரும்பொழுது நம்ம இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் இப்படி சொல்லியிருக்கு? துன்பம் வரும் பொழுது சிரியுங்கள் அப்படின்னா ஏன் சொல்லியிருக்கு? ஏன் சிரிக்கணும்னா என்ன அர்த்தம்? இதை நிறைய பேருக்கு தமிழ்ல இதை வந்து வேற மாதிரி சொல்லித்தராங்க. ஆனா இதுக்கு உண்மையா ஆன்மீக ரீதியான அர்த்தம் என்னன்னா,
கிருஷ்ணருடைய கருணை என் மேல விழுந்துருச்சு, அதனாலதான் எனக்கு ஜட ரீதியான சௌக்கியங்களை கட் பண்றார். இது நான் ரொம்ப பாக்கியவான். இப்படிதான் அவந்தி பிராமணன் சொல்றார். அவந்தி பிராமணன் என்ன சொல்றாரு? ஓ கிருஷ்ணா, நூனம் மே பகவான் துஷ்டக, பகவான் கிருஷ்ணா துஷ்டக, என் மேல் ரொம்ப திருப்தி அடைந்துட்டார் போல இருக்கு, அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சங்கடங்களை கொடுத்து அதன் மூலமாக எனக்கு பற்றின்மையை உருவாக்குகின்றார். இந்த பற்றின்மை ஒரு மிகச்சிறந்த ஒரு படகு, ஜட உலகம்ங்கிற பெருங்கடலை தாண்டுவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த படகு, நான் ரொம்ப சிறந்த பாக்கியவான் அப்படின்னு நினைச்சாருங்க அவந்தி பிராமணன். ஸோ நம்ம அப்படி நினைச்சுக்கணும். கிருஷ்ணர் எனக்கு துன்பம் கொடுக்கின்றார் அப்படின்னா கிருஷ்ணருடைய பார்வை என் மேல விழுகின்றது, ஸோ நான் பாக்கியவான், அதனால என்னுடைய ஜட ரீதியான பற்றுக்களை கட் பண்றார் அவரு, இது எனக்கு நல்லதுதான் அப்படி நம்ம எடுத்துக்கணும். அப்படி நினைச்சுக்கணும், பெரும் பாக்கியம். ஏன் அவருடைய கடைக்கன் பார்வை விழுந்தா தானே இது நடக்கும். அவர் கடைக்கன் பார்வை விழுந்துதான் நம்மளுக்கு இந்த சங்கடங்களை கொடுக்கிறார். அப்ப அவருடைய கடைக்கன் பார்வை என் மேல விழறது, வெரி குட், அன்லிமிட்டட் ஜீவாத்மாக்கள் இருக்காங்க, என்னைய பார்க்கிறாரு கிருஷ்ணா, ஸோ நான் பாக்கியவான் அப்படி நினைச்சுக்கணும். ஆஃப்டர் ஆல் இந்த ஜட உலக வாழ்க்கை என்ன, ஜஸ்ட் டெம்பரரி தானே, டெம்பரரி. அதையே நம்ம போய் இறுக்கி பிடிச்சிக்கணும். இது அதுக்கு பேர் தான் கிருஷ்ணா துக்காலயம் அசாஸ்பதம்னு சொல்லிட்டாரு. 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்த உலகம் துக்ககரமானதுன்னு சொல்லிட்டார் கிருஷ்ணா. ஆனால் இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் நாம் நம்ப மாட்டேங்கிறோம். கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் சொல்லிட்டார் ஜட உலகம் துக்ககரமானதுன்னு, ரைட்? ஜட உலகத்தை பத்தி முழுக்க தெரிந்தவர் கிருஷ்ணர் தான், மாஸ்டர் அவர் இல்லையா, மாயாவுடைய எஜமானர். அவர் சொல்லிட்டார் துக்காலயம்னு, துக்கங்கள் நிறைந்த இடம்னு. ஆனால் நாம் அதை நம்ப மாட்டேங்கிறோம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது நம்ம சௌகரியமா வாழணும்னு பார்க்குறோம். அதை கட் பண்றாரு கிருஷ்ணா. இன்னும் இது துக்ககரமான உலகம்தான், இதை புரிந்து கொள், எங்கிட்ட வர்றதுக்கு நீ உன்னோட இயக்கத்தை அதிகரித்துக் கொள்ளணும். ஸோ நமக்கு துக்கங்கள் வரலை அப்படின்னா நம்ம யாருமே கிருஷ்ணருடைய பாத கமலங்களை இறுக்கி பிடிக்க மாட்டோம். எல்லாமே சௌரியமா இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய ஜட உலக வாழ்க்கை எல்லாமே சௌரியமா இருந்ததுன்னா நம்ம கிருஷ்ணரை நோக்கி ஏங்கிறது வராது, ஜீவாத்மா பண்ணாது. ஜீவாத்மாவுடைய வரலாறு இது, ஹிஸ்டரி ஆஃப் த ஜீவா இதுதான். கட்டுண்ட ஜீவாத்மாவுடைய வரலாறு என்னன்னா, அதை கொஞ்சம் நெருக்கணும், நெருக்கினா மட்டும்தான் அது கிருஷ்ணரை நோக்கி இயங்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பக்தருக்கு இப்போ வரலாம், ஒரு பக்தருக்கு 5 வருஷம் கழிச்சு வரலாம், எல்லாருக்குமே கிருஷ்ணன் செய்வார். ஹரிஷே தத்தனம் சனை, இந்த ஒரு ஆச்சாரியர் அருமையா வர்ணிக்கிறார். தத் தனம், தனம்னா வெறும் செல்வம் மட்டுமல்ல, தனம்ங்கிறது ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்றாரு. ஃபார்ச்சூன் அப்படின்னா என்னன்னா, அதுல ஆரோக்கியத்தையும் எடுத்துருவார், செல்வத்தை எடுத்துருவார், சம்டைம்ஸ் புகழை எடுத்துருவார், சம்டைம்ஸ் நம்முடைய பதவியை பறிச்சிருவார் கிருஷ்ணா, இதெல்லாம் பண்ணுவார். ஏன்? தஸ்யாகம் அனுகிரஹ்னாமி, அனுகிரஹ்னாமி, நான் ஒருத்தருக்கு அனுகிரகம் செலுத்தணும் அப்படின்னா, என்னுடைய கருணையை நான் ஒருத்தர் மேல செலுத்த போறேன் அப்படின்னா அவருடைய ஜட ரீதியான வசதிகள் எல்லாத்தையுமே பிடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்றார். ஹரிஷேன் எடுத்துருவேன். கிருஷ்ணருக்கு ஹரிங்கிற பேர் ஏன் வந்தது? ஹரிஷே அப்படிங்கிற இந்த செயலை செய்யறதுனால அவருக்கு ஹரிங்கிற பேர் வந்தது. ஹரிஷேன எடுக்கிறது, எடுத்துட்டு வரப்போ. எஸ், இது எல்லாமே ஜட உலக வாழ்க்கையை நம்ம இறுக்கி பிடிச்சுட்டு இருக்கோம் அறியாமையினால. ஸோ கிருஷ்ணர் கருணையோடு அதை கட் பண்றாரு, நல்லதுதான். நீங்க கஜேந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் 10,000 யானை பலம் உடையவராக இருந்தார் கஜேந்திரன் யானை. அண்ட் காட்டுக்கே ராஜாவா இருந்தார். அண்ட் அவருக்கு ஏகப்பட்ட வசதிகள், புலனின்பங்கள், அப்படி ஆழ்ந்திருந்தார். இந்த சூழ்நிலை, சௌகரியமான சூழ்நிலையினால கஜேந்திரனால கிருஷ்ணரை நினைக்க முடியல. பாருங்க, இதான் பாயிண்ட். ஜட உலகம் சௌரியமா இருந்ததுன்னா, நமக்கு ஜட உலக வாழ்க்கை சௌரியமா இருந்ததுன்னா நாம கிருஷ்ணரை நினைக்க மாட்டோம், கிருஷ்ணரை நோக்கி உருக மாட்டோம். கஜேந்திரனுக்கு வேணும்ட்டே ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறாரு கிருஷ்ணா. இந்த முதலை மூலமா ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒரு காலை கடிச்சு காலில் இருந்து ஏகப்பட்ட பிளட் போகிறது. ஒன்றுமே பயனில்லை என்று உணர்ந்த பின்பு அவர் உண்டு என்பார். ஒரு பக்கம் பாடுறாங்க, நல்ல பாயிண்ட் இது. ஒன்றுமே பயனில்லை என்று, ஜட உலக சப்போர்ட் எல்லாமே கட்டாயிருச்சு, எதுவுமே ஒர்க் ஆகாது என்று உணர்ந்த பின்பு அவர் என்ன பண்ணுவாராமா? உண்டு என்பார், கிருஷ்ணர் இருக்காருன்னு சொல்லுவாராமா. அப்ப கஜேந்திரன் அவருக்கு எல்லா சப்போர்ட்டும் கட் ஆனதுக்கு அப்புறம் அவர் கிருஷ்ணரை கூப்பிடுறார். கிருஷ்ணா, மாதவா, பிரார்த்தனை, பெரிய பிரார்த்தனை, கஜேந்திரன் பிரார்த்தனை.
அப்படி மனம் உருகி கூப்பிடுறதுக்கோசரம் தான் கிருஷ்ணர் அந்த மாதிரி செய்கிறார். இல்லைன்னா நம்ம மனம் உருகி கூப்பிடவே மாட்டோம், மேலோட்டமாக தான் கூப்பிடுவோம். மேலோட்டமாக கூப்பிட்டா கிருஷ்ணர் வரமாட்டார். ஸோ கிருஷ்ணர் சீக்கிரம் அவரை கூட்டின்னு போகணும் கோலோக பிருந்தாவனத்துக்கு, அதுக்கு அவர் என்னை கூப்பிடணும் மனம் உருகி, அதுக்கோசரம் இந்த துக்கங்களை கொடுக்குறார். ஓகே, ரைட் ரைட். ஹரே, என்ன வேணா பண்ணட்டும், அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். என்ன நினைச்சுக்கணும்? என்ன வேணா பண்ணட்டும் கிருஷ்ணா, அவருக்கு முழு சுதந்திரம் உண்டு. நான் அவருடைய கை பொம்மை, எப்படி வேணா என்னை கையாளுங்கள், என்னை நடு தெருவில் நிறுத்தினால் பரவாயில்ல, என்னுடைய அப்பா அம்மா நீங்க தான், உங்களோட நாமத்தை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆஃப்டர் ஆல் என்ன நடக்கும்? மேக்சிமம் என்ன நடக்கும்? மேக்சிமம் நடக்கும், உயிர் போகும், அவ்வளோதான். ரைட், ஜீவனே மரணே கதி ஆரோனாகி மோரார். எனக்கு உயிரோடு இருந்தாலும் சரி, நான் மரணம் வந்தாலும் சரி, ஓ ராதா கிருஷ்ணா, எனக்கு உங்களை தவிர வேற யாரும் கிடையாது. இதுதான் அந்த நிலைக்கு வரணும், நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டேன். ஓகே, ரைட் மாதாஜி, நான் இங்கே முடிச்சுக்கிறேன். 8:19 ஆயிடுச்சு மாதாஜி, நான் முடிச்சுக்கிட்டேமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, அதோட பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ், அதாவது நீங்கள் கிருஷ்ணருடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய கண்ணோட்டத்தில் நான் ஓகே, இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் பிறண்டு போயிடுறார், கிருஷ்ணரை விட்டு விலகி கிருஷ்ணரை நிராகரிச்சுட்டு அவர் நாஸ்திகவாதியாக மாதிரி அப்படி போயிடுறார். பட் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாராம்மா, அவருக்கு ஒரு ஜென்மம் இன்னொரு ஜென்மம் இதெல்லாமே அவருக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் கூட கிடையாது, ஒரு நொடி கூட கிடையாது. அவருக்கு பொறுத்த வரைக்கும் விளையாட்டு தான் இதெல்லாம், அவருக்கு கேம்ஸ். நமக்கு தான் அது பெரிய பெரிய ஒரு ஜென்மம், 70 வருஷம் 80 வருஷம் பெரிய ஒரு இது நீண்ட இது. பட் அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஜஸ்ட் நொடி தான். அவர் இப்படி தான் பார்க்குறார். ஓகே ரைட், இவர் இப்போ நாஸ்திகவாதியாக மாறிட்டார். சரி, கொஞ்ச காலம் அப்படி போவார். அவர் கொஞ்ச காலம் பிரயாணம், ஜீவாத்மா பிரயாணம் செய்கின்றது, பிரமித்தே ஜீவாத்மா பிரயாணம் செய்கின்றது. சிம்பிளி நாம் எல்லாருமே பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் கிருஷ்ணாவை நோக்கி. ஸோ அவர் என்ன பண்ணுவார், கொஞ்ச நாள் பிரயாணம், வேற மாதிரி பிரயாணம், அவர் நாஸ்திகவாதியாக மாறிடுவார். அண்ட் தென் அவர் அப்படியே போயிட்டு இருப்பார். கொஞ்சம் திடீர்னு பரமாத்மா உள்ள உட்காந்துட்டு இருக்கார், உரிய நேரத்தில் ஞாபகப்படுத்துவார். இதை பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய ஒரு சன்னியாசி சீடருக்கு இது நடந்தது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய ஒரு சன்னியாசி சீடர் இந்த மாதிரி திடீர்னு அவர் சரஸ்வதி தாக்கூரை நிராகரிச்சுட்டு, கௌடிய மடத்தில் நிராகரிச்சுட்டு சன்னியாசத்திலிருந்து அவர் கீழே இறங்கிறார். அவர் ஒரு குடும்பஸ்தர் கிரகஸ்தராக மாறி சன்னியாசத்திலிருந்து கீழே இறங்கி கிரகஸ்தராக மாறி அதுக்கப்புறம் அவர் ஒரு பாதிரியாராக மாறிடுறார், கிறிஸ்டியன் பாதிரியாராக மாறிடுறார். கொஞ்ச காலம் ஓடுறது இது மாதிரியா. அந்த சரஸ்வதி தாக்கூர் போய் கிருஷ்ணாட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறார், என்னுடைய சிஷ்யரை என்னால் காப்பாற்ற முடியல கிருஷ்ணா, நீங்கள் தான் என்ன அவரை எப்படியாவது வழி கொண்டு வரணும் திரும்பவும் சொல்லிட்டு சரஸ்வதி தாக்கூர் கிருஷ்ணாட்ட போய் அழறார், பிரார்த்தனை பண்ணுறார். கிருஷ்ணா அவருக்கே உரிய பாணியில், அதான் திருத்தி பணி கொள்வான், ஒரு ஆழ்வார் பாடுறார் இந்த மாதிரி, திருத்தி பணி கொள்வான். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம்மா, அவருக்கே உரிய பாணியில் ஒரு உரிய இதத்தில் பண்ணுவார். ஓகே, இந்த பாதிரியார் பல வருடம் இப்படி போயிட்டே இருந்தார். அவர் சரஸ்வதி தாக்கூரை குறை சொல்வார், கௌடிய மடத்தை குறை சொன்னார், சைத்தன்ய மகாபுரை குறை சொன்னார், இப்படியே பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு நாள் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவரோட மனைவி இறந்து போனாங்க. அவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது
கௌடிய மடத்துக்கு எய்தாப்புலேயே வீடை எடுத்துக்கொண்டு இந்த சன்னியாசி அந்த பாதிரியார் வந்து கௌடிய மடத்தை குறை சொல்லிட்டே இருந்தார். ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது திடீர்னு பல பல தாட்ஸ், பயங்கரமான எண்ணங்கள். இது யார் கொடுக்குறா? இதுதான் பரமாத்மா கொடுக்குறார். பரமாத்மா அவருக்கே உரிய பாணியில் கொடுப்பார். அவருக்கு திடீர்னு பல பல தாட்ஸ். என்ன தாட்ஸ் அப்படின்னா, நான் ஏன் சரஸ்வதி தாக்கூரை நிராகரிச்சேன், என்னுடைய குருவை நான் ஏன் நிராகரிச்சேன், ஏன் சைத்தன்ய மகாபிரபுவை நான் நிராகரிச்சேன், ஏன் கௌடிய மடத்தை நிராகரிச்சேன் அப்படிங்கிற எண்ணங்கள் அவருக்கு உருவாச்சு. இதுதான் கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து அந்த பக்தி செய்தால், பக்தி செய்து அவர் சந்தர்ப்பவசமாக அப்பக்குவோத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்குவம் இல்லாமல் விலகி போனாலும் கூட அவர் உரிய நேரத்தில் கிருஷ்ணா அவருக்கு ஞாபகப்படுத்தி அவருக்கே உரிய பாணியில் அவரை ஆட்கொள்வார், திரும்ப அவரை ஞாபகப்படுத்தி கொண்டு வந்துடுவார். ஸோ கிருஷ்ணர் உள்ளே இருந்து அந்த ஞாபகத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஜீவாத்மா அப்படியே அணைச்சு கொள்வாராமா அந்த தாட்ஸை. அந்த தாட்ஸ் வந்து அவருக்கு பயங்கர டீப்பாக இருக்குமாமா. அதான் ரியலைசேஷன் சொல்றது. அதுக்கு பேர் தான் ரியலைசேஷன். ஸோ பரமாத்மா உள்ளே இருந்து அந்த ஞாபகப்படுத்துவார். அப்போ அந்த டிவோட்டி வந்து முழு ரியலைசேஷனோட மனம் திருந்தி ஓடி வருவார் கிருஷ்ணாட்ட. அப்போ அந்த டைமில் அவர் பண்ணக்கூடிய பக்தி வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், ரொம்ப தீவிரமாக இருக்கும். ரைட்? அதனால் எல்லோருமே கிருஷ்ணரை நோக்கி தான் வர்றோம். ஒரு சில பேர் வந்து விலகாமல், எந்த சோதனைகள் வந்தாலும் விலகாமல் அவர்கள் நேர ஸ்ட்ரைட்டாக கிருஷ்ணனுடைய பாத கமலங்கள் பிடிச்சி போயிடுவாங்க. ஒரு சில ஜீவாத்மாக்கள் சுதந்திரம் இருக்கு இல்லையா, ஜீவாத்மாவுக்கு சுதந்திரம் இருக்கு. துன்பங்கள் வரும்பொழுது அவங்க சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணி கிருஷ்ணரை நிராகரிச்சுட்டு போயிடுவாங்க. பட் கால விரயம், மேபி 1 ஜென்மா 2 ஜென்மா அவங்க கொஞ்சம் கால விரயம் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப கிருஷ்ணன் வருவாங்க. ஸோ கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் இது விளையாட்டு தான், அவருக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் தான், திரும்ப வந்துடுவாங்க. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. தண்டவத் பிரணாம், தண்டவத் பிரணாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, இங்கே முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.